அடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தலைப்பிலே இஸ்லாம் மார்க்கத்திலே உள்ள சில சட்டங்களை மாற்ற வேண்டும், அது கொடூரமாக இருக்கிறது, நாகரிக சமுதாயத்துக்கு ஏற்றதாக இல்லை என்றெல்லாம் செய்யப்படுகின்ற ஒரு விமர்சனத்திற்கு நேற்றிலிருந்து நாம் பதிலை பார்த்து வருகிறோம். அதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள், ஒரு நாட்டில் தவறுகள் நடக்குமேயானால் மக்களை பாதுகாப்பதற்குத்தான் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதற்கு இந்த மாதிரியான சட்டங்கள் இருப்பதுதான் தீர்வு என்று நம்ம சொல்கிறோம். இதை கையை வெட்டுறது, தூக்கு தண்டனை கொடுக்கிறது, சவுக்கடி அடிக்கிறது, பொது இடத்துல வச்சு அவங்கள இது பண்றது, இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கிறது, பார்க்கறதுக்கு சகிக்கல என்ற மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த மரண தண்டனை போன்ற தண்டங்களையும் கடுமையான தண்டனைகளையும் விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பலவிதமான வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் உண்மையில நீங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேருடைய மனசாட்சியும் அவங்களுடைய உள் மனசு இந்த தண்டனையே வேணாம், மரண தண்டனையே வேணாம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லவே இல்லை. யார் எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு கூட அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. சில நேரங்களில் அவர்கள் அறியாமலேயே அந்த உண்மைகளை ஒத்துக்கொள்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இந்த மரண தண்டனை கூடாது என்று இப்ப லேட்டஸ்டா ரொம்ப தீவிரமா பேசக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர், அவர் தான் இப்ப ஓவரா பேசிக் கொண்டிருக்கிறார். மரண தண்டனை கூடாது அப்படிங்கறத சட்ட புஸ்தகத்தில் நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவருடைய நோக்கம் என்ன? ஒரு குற்றத்துக்கு கொலை குற்றத்துக்கு யாருக்கு வேணாங்கிறாரு, மரண தண்டனைங்கிறது சின்ன சின்னது கொடுக்க மாட்டாங்க, பெரிய கொலை போன்ற தப்புக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொலை நடந்தா கூட மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய நிலையாக இருக்குமையானால் அதன்படி அவர் வாழ வேண்டும், அதன்படி அவர் நடக்க வேண்டும், அதன்படி அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்குதா நீங்க பாருங்க. அதாவது சில பேரை காப்பாற்றுவதற்காக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். சில பேர் மீது இவர்களுக்கு விருப்பம், அந்த தலைவர்கள் ராஜீவ்காந்தி கொலையாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால தமிழர்கள் என்று சொன்ன ஒரு ஆதரவு கிடைக்கும் என்ற காரணத்தினால் இப்ப மரண தண்டனை வேணாம்ங்கிற ஒரு டயலாக பேசுகிறார்களே தவிர உண்மையில் அவங்க யாராக இருக்கிறார்கள், உள் மனசை நம்ம கேட்டு பார்க்கணும். அவங்க மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்கு நம்ம நிறைய சான்றுகளை சொல்லலாம். என்ன சான்று என்றால், இப்ப பெரிய தப்புக்கு மரண தண்டனை கூடாது. ஒரு பத்திரிகையில அரசியல் நம்ம பேசல, யார் செஞ்சாலும் நம்ம தவறுகளை மார்க்க ரீதியாக ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டத்தை தவறு என்று சொல்வாரேயானால், அதை காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்வாரேயானால், சவுதியை மேற்கோள் காட்டி அதை இஸ்லாம் அந்த காலத்து சட்டம் என்று சொல்வாரேயானால் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு தான். அரசியல் ரீதியாக உள்ள மேற்று கிடையாது இது, அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர் ஒரு பத்திரிகையில் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய மகனை விட அவருடைய மருமகனுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க. அவருடைய மகனுக்கு இருக்கிற செல்வாக்கை விட அவங்க கட்சியில அவருடைய மருமகனுக்கு என்ன இருக்குது, அதிகமான செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த மருமகன் நடத்தக்கூடிய பத்திரிகையில போட்டு நாளிதழில் போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஒரு செயலுக்காக வேண்டி அப்ப என்ன மாதிரி தண்டனை கொடுத்தார்கள். இந்த ஒரு செயல், இது கொலை இல்ல, இது உயிரை வாங்குற விஷயம் இல்ல, குண்டு வைக்கிற மேட்டர் கிடையாது, இவரை விட இவருக்கு தான் செல்வாக்கு கூட என்று சொன்ன காரணத்திற்காக அந்த பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள நுழைந்து தீ வைத்து கொளுத்தி அடித்து நொறுக்கி அங்க பணியாற்றி இருக்கிற சில ஊழியர்களை கொலை செய்து பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அப்ப இந்த மரண தண்டனையை புஸ்தகத்தில் எடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க, அரசாங்கம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க கட்சிக்காரங்க வச்சு கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாதான், அவங்க கட்சி ஆட்களை அனுப்பி என்ன செய்வாங்களாம், ஆளை போட்டு தள்ளுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நடந்தார்களே. இப்ப அவங்களுடைய அப்ப கண்டிக்கல, இது போன்ற காட்டு மிராண்டித்தனம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவனெல்லாம் நான் கட்சி விட்டு நீக்குகிறேன், அதுக்கு யார் காரணமா இருந்தால் அவர் சம்பந்தம் இல்லை, இப்படி ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டாரு. இல்ல, இது மாதிரி கொலை குற்றங்களுக்காக கைதாகி அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் சிறையில் இருக்கும் பொழுது 7 வருஷம் இருந்தவர்கள்லாம் அண்ணா பிறந்த நாள்ல வெளியிடுறேன்னு ஒரு டயலாக போட்டு கட்சிக்கான வெளியே விட்டார் இந்த கொலையாளிகளை எல்லாம். அப்ப அந்த கொலையாளிகள் மீது அவங்க மரண தண்டனை கொடுத்தாங்க இல்லையா? அவங்க மரண தண்டனை கொடுத்தாங்களே பத்திரிகை ஊழியர்களுக்கு, அவங்களுடைய ஆட்சி பலம் அதிகாரம்லாம் இருந்ததுனால அவங்களும் வாய் பேச முடியாம அடங்கி விட்டார்கள். நாட்டிலையும் சரியான முறையில் அது எதிர்கொள்ளப்படவில்லை. ஆனா இதுல இருந்து என்ன விளங்குது, அதாவது தனக்கு அநீதி இழைக்கப்பட்டால்
சின்ன அநீதிக்கு கூட கொள்ளுவேங்கிற அளவுக்கு அவங்க உள் மனசு இருக்கிறது. நாம பெரிய அநீதிக்கு தான் அரசாங்கம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றோம். நாம எதுக்கு மரண தண்டனை? கருத்து கணிப்பு நடத்தினதுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்து சொல்லவே இல்லை. அப்படி இஸ்லாம் பேசவும் இல்லை. இவன் பெருசு இவன் சின்னவன் சொன்னா அதுக்கு மரண தண்டனையா? அப்ப உங்களை பாதிக்கிறது என்னை பத்தி இப்படி எழுதுவதா, என் குடும்பத்தை பத்தி இப்படி எழுதுவதான்னு உங்களுக்கு பாதித்தா இந்த பாதிப்புக்கு நீங்க மரண தண்டனை கொடுப்பீங்கன்னு சொன்னா அப்பனை பறி கொடுத்திருக்கான்ல அவன் பாதிப்புக்கு, அண்ணனை பறி கொடுத்திருப்பான தம்பி கொலை செய்யப்பட்டிருப்பான அவனுடைய உணர்வுக்கு, அவனுடைய பொண்டாட்டி எவனா கொலை பண்ணிருப்பான அந்த புருஷன்காரன் உணர்வுக்கு, புருஷனை கொலை பண்ணிருப்பாங்களே அந்த பொண்டாட்டி உணர்வு எப்படி இருக்கு? அப்ப என்ன நீங்க மரண தண்டனை வேணாங்கிற கொள்கை உள்ள ஆளுங்களா? அதே மாதிரி அவங்க கட்சியில ஒருத்தர் வளர்றார் என்பதற்காக வேண்டி தா கிருஷ்ணன் ஒரு ஆளை போட்டு தள்ளினாங்களே அது யார் செஞ்சா? இப்ப அந்த வழக்கை மறுபடியும் தூசி தட்டி என்ன செய்யறாங்க? ஆட்சியில் இருந்தாலும் கூடி மறைச்சிட்டாங்க. இப்ப தூசி தட்டி மறுபடியும் அந்த வழக்கு உயிர் ஊட்டப்படுகிறது. அதை செஞ்சவர் யார்? அப்ப நீங்க மரண தண்டனை கொடுத்தீங்க. கவர்மெண்ட் கொடுக்கறது கூடாதான், இவங்களை ஏதாவது சொல்லிட்டா கொண்டுருவாங்களாம், இவங்களை ஏதாவது எதிர்த்தா போட்டு தள்ளிடுவாங்களா? இது என்ன நியாயம்? அப்ப மரண தண்டனை உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன இருக்குது? எனக்கு பாதிச்சா நான் இப்படித்தான் செய்வேன். அப்ப நீங்க செஞ்ச அநியாயமான ஒரு பாதிப்பு, இதுக்கெல்லாம் அது செய்யக்கூடாது. ஆனால் இது நியாயமானது. உயிரை பறி கொடுத்து நிக்கிறான் அந்த குடும்பத்தான், அவனுடைய உணர்வு உண்மையானது. அவனுக்கு உண்மையா நியாயம் வழங்க வேண்டும். அவனுடைய உணர்வுக்கு ஏற்றவாறு சட்டம் கொடுக்க வேண்டும். அப்ப இதுல என்ன வழங்குறது? எல்லாத்தையும் அது இருக்கிறது. எனக்கு வந்தா நான் விட மாட்டேன். அப்ப கருத்து கணிப்பு இதுக்கு பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா போட்டு தள்ளி என்ன பண்ணிருப்பாங்க? நான் கேட்கிறேன். கருத்து கணிப்புக்கு இத்தனை உயிரை நீங்க பழி வாங்குவீங்கன்னு சொன்னா அப்ப குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்திருந்தால் அப்ப என்ன மாதிரியான பழி வாங்குதல் வரும்? அது எல்லாருக்கும் இருக்கணுமா இல்லையா? நாட்டு மக்களுக்கு அந்த உரிமை வேணுமா இல்லையா? தலைவர்களுக்கு மட்டும் தனி உரிமையா? அப்ப உங்களுக்கு இருக்கிற மாதிரியான தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரியான உணர்வுகள் மக்களுக்கும் இருக்கிறது. அவனுக்கு குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டால் அவன் கொந்தளிப்பான், அவனுக்கு ஏதாவது நியாயம் கேட்பான். எனக்கு நியாயம், அவனை உயிரை பழிக்கு பழி தீர்க்கணும், அதான் எனக்கு வழங்குற நியாயம் என்று எதிர்பார்ப்பான். அவனே ஆயுதத்தை எடுக்காம, அவனே கத்தி எடுக்காம அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறான். அதை நீங்க செய்ய தவறிவிட்டு என்ன செய்றீங்க? மரணத்தின் அகராதியில் இருக்கக்கூடாது. இத்தனை அரசாங்கங்களை பார்த்திருக்கிறீங்க. சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் என்கவுண்டர் பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் நடக்கிறது. கவர்மெண்ட்ல என்ன செய்யணும்? ஒருத்தன் குற்றவாளி என்று சொன்னால் அவனை தண்டிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. எந்த ஆட்சியாளரும் கிடையாது. அப்ப நீதிமன்றத்தை நிப்பாட்டணும், சாட்சிகளை வைக்கணும், தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும், அவன் குற்றவாளின்னு சந்தேகத்துக்கு நிரூபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவனை சட்டத்தின்படி என்ன செய்யணும்? இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன், இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறேன், என்ன தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் அதை யார் செய்யணும்? நீதிமன்றங்கள் செய்யணும். ஆனால் சில நீங்கள் வரலாறு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நம்ம தமிழகத்தில் பல பேர் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா நீதிமன்றத்தின் வழியாக இல்லாமல் போலீசார் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் என்கவுண்டர். இப்ப என்னது? ஒருத்தர் ஏதாவது ரவுடியா இருந்தான்னு வைங்களேன், இவனை ஒரு பிடிச்சி நீ நிரூபிக்க முடியாது, தப்பிச்சு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அவனை தனியா ஜெயில தூக்கிட்டு போய் ஒரு காட்டு பக்கம் கொண்டு போய் இவங்கள கொண்டு போய் அவன் என்ன செய்யறான்? கையை அவுத்து விட்டு ஓடுறாங்கிறது, ஓட விட்டு சுட்டு போடுறது. எங்களை தாக்கி விட்டு ஓடும் போது சுட்டு விட்டோம், அது என்கவுண்டர். என்கவுண்டர் அர்த்தம் அவர் தற்காப்புக்கு செய்யறாங்களாம். காட்டுல அவன் போனா நீ கொண்டு போன அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. நீ இங்கே தூக்கிட்டு போய் காட்டுல கொண்டு போய் ஜெயில இருந்தவன் காட்டுக்கு போனா காட்டுல வச்சா தற்காப்பு. அப்ப அந்த மாதிரி இவங்களா வெளியே எடுத்துக்கொண்டு அவரை சுட போனான்னு சொல்லி என்ன செய்யற? வெறுப்பான துணியை கட்டிட்டு போய் அப்போ ஆஸ்பத்திரியில படுத்துக்கிடுவாங்க. என்னை தாக்கினான், அந்த இடத்துல வெட்டி விட்டான், அந்த இடத்துல கட்டி விட்டான்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றது டாக்டர் கேட்பாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களா செய்யுது, கவர்மெண்ட் சொல்லி செய்யுது, அரசாங்கத்தினுடைய பாலிசி இது. ஒரு முதல்வருடைய அனுமதி இல்லாம, ஒரு சட்ட அமைச்சர் அனுமதி இல்லாம போலீசார் அதை செய்ய முடியாது. இருந்தா அவங்களுக்கு வேலை போயிடும். அப்ப இதுக்கு ஆணையிட்டுவது யாரு? எந்த முதலமைச்சராக இருந்தாலும் செய்திருக்கிறார்கள். யாரு முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய ஆட்சியில் இணைஞ்சிருக்கிற வீரமணியுடைய என்கவுண்டர்ல இருந்து, வாண்டையாருடைய வெங்கடேச பண்ணையாருடைய என்கவுண்டர்ல இருந்து, அதே மாதிரி இப்ப இங்க ஒரு கொள்ளையனுக்கு மெட்ராஸ்ல போட்டாங்களே அந்த என்கவுண்டர்ல இருந்து, 2 சிறுமிகளை பாலியல் பண்ணான்னு கோயம்புத்தூர்ல போட்டு தள்ளினாங்களே அந்த என்கவுண்டர்ல இருந்து மக்கள் உணர்வை பாக்குறாங்க. இதை போய் நிரூபிக்கணும் இயலாது, தப்பிச்சு வந்துருவாங்க, கோர்ட்டுக்கு போனா 30 வருஷம் 40 வருஷம் ஆகும், அலையனு இதை ஒழிச்சு தரலாம், அடுத்தவங்க பயம் வரும் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்து மரண தண்டனை வேணான்னு டயலாக் பண்றீங்க. சட்டப்படி விசாரிச்சு தண்டனை கொடுக்க வேணாங்கிறீங்க. விசாரணையே இல்லாம போலீஸ் மூலமா கொடுக்குறீங்களே, இதுக்கு என்ன ரைட் இருக்கிறது? அல்ல ரைட்டுக்காக நான் கேட்கல. அப்ப உங்க உணர்வு என்ன சொல்லுகிறது? இந்த சட்டம் பத்தாது என்று சொல்லுகிறது. ஏன்னா நீங்க என்கவுண்டர் போடுறீங்க. இருக்கு அந்த கோயம்புத்தூர்ல சிறுமியை கொலை பண்ணாங்களா, கற்பழித்து கொலை பண்ணாங்களா, தமிழகமே கொந்தளிச்சுச்சா? எல்லா மக்களும் என்ன உணர்வு?
இதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி ஏதோ வேற ஒரு வட மாநிலத்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மார்வாடி குடும்பத்துடைய ஆட்களா இருந்தும் கூட மக்கள் உணர்வு என்னவா இருந்துச்சு, தமிழ் அந்த பார்க்கலாம் இல்ல. இது அநியாயம். ஒரு சிறுமியை கொண்டு போய் இந்த மாதிரி செஞ்ச அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது எல்லாருக்கும் ரத்தம் கொதிக்கும். அனைவருடைய உணர்வு என்னவா இருந்தது, இதுக்கு ஒரு சரி தண்டனை கொடுக்கணும் என்பதாக இருந்தது. அது அரசாங்கம் பார்த்துச்சு. இவனை கைது பண்ணி ஜெயில வச்சுக்கிட்டு இருந்தா மக்கள் உணர்வுக்கு ஏற்றவாறு இருக்காது. அனைத்து மக்களும் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு கொடுக்க வேண்டியது மரண தண்டனை என்று விரும்புகிறார்கள் என்ற அடிப்படையில் அதுல சம்பந்தப்பட்ட அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த கொலை செய்தவனை என்ன செஞ்சாங்க, துப்பாக்கியால போலீசார் சுட்டு கொலை செய்து விட்டு எங்களை தாக்கி விட்டு தப்பிக்க முடியும் போது நாங்கள் கொண்டு விட்டோம் சொன்னார்கள். யாரா சேர்த்தான நாட்டில் இது சட்டப்படி நடக்கல, அப்படி தப்பிச்செல்லாம் போக மாட்டான். 30 போலீஸ்காரன் ஆயுதத்தோடு இருக்கும்போது வெறுமன் நிராயுதம் பண்ணி தப்பிச்சு ஓடி போயிருவானா? தப்பிச்சு ஒன்னா சுடுவான் உனக்கு தெரியாதா? இந்த கிறுக்கனாச்சும் செய்வானா? தப்பிக்காம இருந்தா தான் நம்ம உசுரோட இருக்க முடியும். தப்பிச்சா சுட்டு போடுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதா? அப்படி ஓட மாட்டான். அப்படின்னா ஓடுறதுக்கு எவனுக்கு தைரியம் வராது. ஆயுதங்களோட வைத்திருக்கும் பொழுது வெறுங்கையா வரக்கூடிய எப்படி ஓடுவான்? அப்ப நீங்களா என்ன செய்றீங்க, சுட்டு தள்ளிவிட்டு செஞ்சீங்க. நான் அது தட்டின சரியா அது நான் கேட்கவில்லை. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் இதுதான் சரின்னு நினைக்கிறார்கள். அந்த என்கவுண்டரையே நாடு நியாயப்படுத்தினுச்சுன்னா நீ எப்படி சட்டப்பூர்வமான மரண தண்டனையை அநியாயம் சொல்லுவ? சட்டப்படி விசாரித்து இவன் தான் கொலையாளி என்று ஆதாரங்களை சொல்லி ஒரு நீதிமன்றத்தின் வழியாக கொடுக்கிற தண்டனை எப்படி தவறாக முடியும்? இது தவறு என்று சொல்லலாம், இதுவும் தப்பு. பழிவாங்க கூட ஒருத்தர் குற்றவாளின்னு போலீசார் செஞ்சு விட முடியும். ஒரு அரசாங்கம் யாரை வேண்டாலும் சுட்டு தள்ளிட முடியும். கேட்டா அவன் ஏதாவது கொலை செஞ்சான்னு சொல்லிவிட முடியும். நீதிமன்றத்திலிருந்து நிரூபிக்கிற அப்படியா இருக்கு. அப்ப என்ன வழங்குகிறது, ஒவ்வொரு அரசாங்கங்களுமே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எந்த மாநிலமா இருந்தாலும் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் என்கவுண்டர் நடக்காத மாநிலம் இல்லை. அப்ப ஒவ்வொரு மாநில அரசும் என்ன நினைக்கிறது, இந்த மாதிரி கொடுத்தா தான் குற்றம் குறையும். இந்த கோர்ட்டு இவங்க சட்டத்தை நம்பிக்கிட்டு 45 வருஷத்துக்கு பிறகு நிரூபணமாக வெளியே விட்டு போடுவாங்க. இந்த சட்டத்தை நம்பினா உருப்படாது, குற்றம் குறையாது. அளவுக்கு அதிகமா குற்றம் போகும்போது அரசுடைய புத்தி எப்படி வேலை செய்கிறது? இங்க ஒரு தாதா இருந்துட்டு ரொம்ப நியாயம் பண்றான், எதுவும் கட்டுப்பட மாட்டேங்கிறான், என்ன செஞ்சாலும் தப்பிச்சு வந்துடுறான். 30 கேஸ் போட்டா 30 ரிலீஸ் ஆகி வந்துடுறான். எதிராக சாட்சி சொல்ல பயப்படுறாங்க, சாட்சி சொல்ல வந்தா அவனை போட்டு தள்ளிப்படுறான். அந்த மாதிரி போய்கொண்டே இருக்கும்போது என்ன அரசாங்கம் நினைக்குது, ஒரு அளவுக்கு மேல எப்படி போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிருமே, கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, நாட்டு மக்கள் கொந்தளிப்பாங்களே, அதுக்கு வரி என்ன, போட்டு தள்ளு, என்கவுண்டரை போடு. அது மாதிரியான சிறுமிகள் கடத்தல் நடக்கிறக்கலாம், அது மாதிரி போட்டு தள்ளு ஒரு ஆர்டர் பண்ணாங்க மறைமுகமாக. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிறது, ஒவ்வொரு மாநில அரசாங்கம் இதை செய்கிறது. அரசாங்கத்தின் ஆசையோடு அனுமதியோடு இந்த செயல் நடத்தப்படுகிறது. சட்டவிரோதமான இந்த செயல் மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக செய்யப்படுகிறது. எவனும் எதிர்க்கல. இந்த என்கவுண்டர் என்ன செய்யல, யாருமே எதிர்க்கவில்லை. மக்கள் போராட்டம் பண்ணாங்களா, எப்படி நீ அநியாயமா கொள்ளலாம்னு கேட்டாங்களா? இந்த மனித உரிமைன்னு பேசுற சில அறிவுஜீவிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க போட்டு அறிக்கை விட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அது 10-15 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க, இதுதான் சரி, சரியான வேலைடா, தப்பா செஞ்சிருக்கிறான், அது சரியான விளங்கணும். அப்ப நீ எதுல இருந்து பாடம் இருக்கணும், இப்படி இருந்தா அவன் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எதுக்கு இந்த மக்கள் ஆதரிச்சான்? ஏன் பிள்ளைய கடத்திட்டு போனா என்ன ஆகுது, எதனால இந்த மக்கள் இப்படி வர்றான்? அந்த கொல்லப்பட்ட மாமனா, மச்சான், நம்ம வீட்டு பிள்ளையா, நம்ம பேத்தியா, மருமகளா, யாரு, தங்கச்சியா, அவ யாரோ? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது செஞ்சால் என்ன ஆகுது? அந்த பயம் வரணும். இவனை கொண்டாத்தான் என் பிள்ளைக்கு, அதுதான் காரணம். எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க தலைவர்? அவங்க பெரிய ராயல் ஃபேமிலியா, இந்தியாவில் பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா? அவங்க யாருன்னு தெரியாது, வடநாட்டு ஆளு. அவங்க யாரையவர் வந்தேறிகள், குடியேறியவர்கள், அதை பார்க்கவில்லை. தன்னுடைய பாதுகாப்பு அதில் அடங்கி இருக்கு. மக்கள் என்ன வழங்கலாம், தன்னுடைய பாதுகாப்பு அதில் அடங்கி இருக்குன்னு விளங்கித்தானே செய்யணும். அப்ப நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிறது, இந்த கடும் தண்டனை தான் ஒரே தீர்வு, குற்றங்களை குறைக்கி நமக்கு பாதுகாப்பு தரும். அப்ப இந்த என்கவுண்டர் மூலமாக எதெல்லாம் பொய்யாகிறது, மரண தண்டனை கூடாது என்று கூப்பாடு போடக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஏதோ வேண்டப்பட்டவர்கள் மரண தண்டனை மாட்டிக்கிட்ட காரணத்தினால் கூட்டுகிறார்கள். அனைவருக்கும் அவர் கூப்பாடு போட மாட்டார்கள். இவர்கள் யாருக்காக கூப்பாடு போடுகிறார்களோ அவர்கள் தூக்கு தண்டனை இல்லை என்று விடுவிக்கப்பட்டு விட்டாலோ, தூக்கு தண்டனை போட்டு முடித்து விட்டாலோ அடுத்தடுத்த காலங்களில் பேசவே மாட்டார்கள். மரண தண்டனை பற்றி அகராதியில் இருக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள். அப்போ ஒரு நோக்கத்துக்கு பேசுகிறார்களே தவிர உள் மனசு, எல்லாருடைய உள் மனசும் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய உள் மனசு, எந்த மனுஷன் மரண தண்டனை வேணாம்னு சொல்றான் பாருங்க, அந்த மனுஷனுடைய உள் மனசும் கூட சரி, அதனால நீங்களே சரி, அதை நீங்களே என்கவுண்டர் பண்ணி அதை ஒண்ணு பாத்துக்கிறோம். அதே மாதிரி என்னன்னு கேட்டா,
இப்ப டெல்லியில ஒரு மாணவிய வந்து கற்பழித்து கொலை செஞ்சாங்க, பஸ்ல போகும்போது அது தெரிஞ்ச விஷயங்கள். அந்த மாணவி யார் நமக்குலாம்? இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் யாரு? சொந்தக்காரங்களா? அல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா? அல்ல முன்னாள் பிரதமராகவோ இந்நாள் பிரதமராகவோ நாளைக்கு பிரதமராகவோ ஆகக்கூடிய ஒரு ஆளுடைய மகளா? யாருன்னு தெரியாது. அந்த சம்பவத்தினுடைய காட்சிகளை பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம அது கூட அந்த நள்ளிரவுல போய் இந்த மாட்டிக்கிட்ட விஷயம். அப்படி இருந்தும் கூட மக்கள் என்ன செய்யறாங்க? டெல்லி ரணகளமானுச்சு. வீட்டில் பிரதமர் இருக்க முடியவில்லை, ஜனாதிபதி இருக்க முடியவில்லை, சோனியா காந்தி அவங்க வீட்டில் இருக்க முடியவில்லை, டெல்லி முதல்வர் ஷீலா வந்து அவங்க வீட்டில் ஷீலா தீட்சித் இருக்க முடியவில்லை. எல்லாம் போராட்டம், முற்றுகை, வரிய மறைச்சிக்கிட்டான், அட்டி தட்டி தண்ணி அடி போடுறான். 1 நாள் 2 நாள் 10 நாள் 15 நாள் இப்படி கொந்தளிப்பு. எகிப்து மாதிரி ஆயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு, எகிப்து மாதிரியான ஒரு நிலைமையாகி மக்கள் கொந்தளிப்பு ஆயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு அந்த நேரத்தில் இருந்தது. எல்லாரும் அந்த போராட்டத்தில் என்ன சொன்னா, எல்லாருடைய உணர்வு என்ன, அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இந்த பெண்ணு போய் ராத்திரி போய் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் நினைக்கல. இப்படி ஏன் மகளுக்கு நடந்தா, ஏன் தங்கச்சிக்கு நடந்தா, அதான் பாக்குறான். ஏன் பொண்டாட்டிக்கு நடந்தா, அப்ப இதுக்கு ஒரு சரியான தீர்வு. இது வந்து மக்கள்கிட்ட பிரபலமான ஒரு விஷயத்தை வச்சுதான் மக்கள் சக்தி திரட்ட முடியும். திரண்டு போச்சு. எல்லாரும் என்ன கோரிக்கை வச்சான்? அவனுக்கு மரண தண்டனை கொடு, உன் மைனருக்கும் கொடுண்டான். மைனர் ஒருத்தர் பாருங்க, அந்த கற்பழிச்சதுல வந்து 18 வயசு கீழே உள்ள ஒருத்தர் இருக்கிறான். 18 வயசு கீழே உள்ளவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனுக்கு எந்த சாதாரண தண்டனை கொடுக்க முடியாது, இபிகோல உள்ள தண்டனை கொடுக்க முடியாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு என்ன செய்வாங்க, சின்ன அளவுக்கு போட்டு அவனுக்கு சீர்திருத்த பள்ளியில போட்டு திருத்துவாங்க. இவன் 18 வயசு கீழே இருக்கிறான், நிறுவனமான கூட எனக்கு என்ன கொடுக்க முடியும், சட்டப்படி ஒண்ணுமே கொடுக்க முடியாது. சீர்திருத்த பள்ளியில போய் என்ன செய்வாங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து போட்டு என்ன செய்வாங்க, 5-6 போல கட்டி விட்டுருவாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்றான், அவனுக்கும் கொடுக்குறாங்க. மக்கள் உணர்வு எப்படி இருக்குது, மற்றவனுக்கு பெரிய ஆட்களுக்கு மட்டும் இல்ல, 18 கீழே இருக்கான் பாரு, அவனுக்கும் சேர்த்து மரண தண்டனை கொடு. நாடே சொன்னிச்சா இல்லையா? நாட்டில் உள்ள எல்லாரும் சொன்னார்களா இல்லையா? அனைவரும் என்ன செய்யறான், மரண தண்டனை வேணாம்னு சொல்றவங்க கூட கடும் தண்டனை வேணும்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த மரண தண்டனை மாவீரர் கலைஞர் கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா, அது மரண தண்டனை வேணாம், காயில் 30 வருஷம் ஜெயில வைங்க, அதோட பெரிய தண்டனை அப்படின்னு டயலாக் விடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. குறைக்கு கம்மியா கூட சொல்ல வர முடியல. மக்களுடைய உணர்வுக்கு ஏற்றவாறு 30 வருஷம் உள்ள வைங்கிற அளவுக்கு தான் பேச முடிஞ்சு அவர்களால் கூட. இந்த நேரத்தில் என்ன மறந்துன கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த நேரத்தில் கூட முடியுது சொன்னா மாட்டிக்கிறாங்க. மக்கள் மறக்காம இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு மாத்தி பேசுவாங்க. இப்ப உடனே நேத்து விட்டுட்டு இன்னைக்கு மாத்த முடியுமா? அதனால நினைஞ்சாரு 30 வருஷம் உள்ள வைக்கணும், மரண தண்டனை விட பெரிய தண்டனையாக இருக்கும் ஒரு டயலாக் விட்டார் இவர் மட்டும். மத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, சரி கடும் தண்டனை கொடுக்கணும் அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாரும் நாடே சொன்னிச்சு. நாடு சொன்ன இருக்கட்டும், அந்த பெண்ணை பத்தி அப்பா என்ன சொன்னான், அந்த பெண்ணுடைய அப்பா என்ன சொன்னான், அந்த மைனர் தான் ரொம்ப ஆட்டம் போட்டவன், அவன் உள்பட மரண தண்டனை கொடுத்தாலே தவிர எங்களுடைய மனசு ஆறாது. எங்க மகளை இந்த மாதிரி சீரழிச்சு கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாலே தவிர எங்கள் மனசு ஆறாது. இப்ப யாருக்கு சட்டம், பாதிக்கப்பட்டவனுக்கு உனக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு நீ வந்து புஸ்தகம் எழுதி அவனுக்கா சட்டம்? எங்களை மாதிரி மக்களுக்கு பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்றான், உண்டு மரண தண்டனைய. அப்ப நாட்டு மக்கள்லாம் அழகா கரெக்டா தான் இருக்கிறான், நாடுதான் சரியில்லை, நாட்டில் அரசு சரியில்லை, படித்தவர்கள் சரியில்லை, அதிகாரத்தில் உட்கார்ந்தவர்கள் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை, மக்கள் தான் ஒண்ணு எதிர்பார்க்கிறான். அது கூட புரிஞ்சுக்கிறது தெரியாம இருக்க. மக்கள் இதுதான் விரும்புறாங்க, கடுமையான தண்டனையை தான் இந்த அறிவுஜீவிக்காகவும் பார்க்கிறான், பேப்பர் எழுதுறவனுக்காக வேண்டி. மக்கள் அதை விரும்பவே கிடையாது. நீ எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்தாலும் மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதற்கு நான் சொன்ன என்கவுண்டர்களே ஆதாரம். என்கவுண்டர் கொந்தளிச்சு போயிருக்கணும். எப்படா ஒரு அப்பாவியை நீ விசாரிச்சு நீதிமன்றம் சொல்லும் போது நீ வந்து சுடுவ, நீதிமன்ற குற்றவாளி சொன்னிச்சா? நீ தானே கேச போட்டிருக்கிற, போலீஸ் பொய்யா கூட இந்த கேச போட்டிருக்கலாமே, நீ எப்படி இதை சுட்டேன்னு கேட்க வேண்டிய ஒரு மேட்டர் அது. அதுல கூட கேட்கல. மக்கள் உணர்வு எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும், அதிரடியா கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். அப்ப இவங்க எதை மாத்தணும், இப்ப அட எல்லாம் இதை நோக்கி மாறுறான். இஸ்லாம் என்ன சொல்ல அதை நோக்கி மாறி இருக்கலாம். அத்தனை மக்களுடைய உள்ளங்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது. இவனுக்கு வழங்க மாட்டேங்குது. நம்மளை மாத்தணும், இது காட்டு மிராண்டித்தனம். மக்கள்கிட்ட கேளு, மக்கள் உன்னைய காட்டு மிராண்டிக்கிறான். இப்ப வேணான்னு சொல்றீங்க, விட்டுருங்கிறிய, உன்னையத்தான் காட்டு மிராண்டிக்கிறான். நாட்டு மக்கள், இந்தியாவோட அத்தனை மக்களும், அத்தனை மொழி பேசுற மக்களும் இந்த செயல் சரி, இவனுக்கு மருந்து தண்டனை கொடுக்கணும். அரசாங்கம் புதுசா சட்டம் போடுற அளவு கொண்டு வந்துச்சா இல்லையா? இத்தனை வருஷமாக இருந்த 50 வருஷமாக வைத்திருக்கிற சட்டம் குப்பை கூடைக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூடுறான்னு கேட்டாங்களா இல்லையா? அரசாங்கம் பணிச்சா இல்லையா? சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சா இல்லையா?
கொண்டு வந்தனா போராட்டம் அடக்க முடிஞ்சு, கொண்டு வந்திருக்காவிட்டால் ஒரு எகிப்தா இருக்கும், புரட்சி மக்கள் புரட்சி ஏற்பட்டிருக்கும், டெல்லியில் உள்ள நாடுபுறம் கொந்தளிச்சிருக்கும், போலீஸும் அடக்க முடியாது, ராணுவம் அடக்க முடியாது. அந்த மாதிரி பற்றி எறிகிறதை பார்த்து விட்டு அப்பதான் புத்தி வருது, கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக்குவோம், கேட்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சம் கடுமையாக்குவோம் என்று கடும் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா உள்ள சட்டம் என்ன, அது புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, திருத்தி கற்பழிப்பு கொஞ்சம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த கடுமையான தண்டனை விவரங்களை ரெண்டாவது சொல்றேன். அப்ப எதுக்காக நான் சொல்றேன், அப்ப கற்பழிப்புக்கு இந்த மாதிரி கொலைக்கு இந்த மாதிரி அநியாயத்துக்கு கடும் தண்டனை கொடுக்கிறது கொடுமைங்கிறீங்க. இப்படிலாம் ஒருத்தர் கொல்லலாமா, ஒரு உயிரை எடுக்கலாமான்னு கேட்கறீங்க. அது நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்ட பிறகு என்ன செய்றீங்க, இப்ப சட்டமாக்குறீங்க. உங்களுக்கு இத்தனை வருஷம் தேவைப்படுது, எது புரிய சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு அறிவு இருந்து படித்தவர்கள் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எத்தனை அதிகாரிகளை பக்கத்தில் வச்சு இருந்து உளவுத்துறை அந்த துறை இந்த துறை அப்படி பேரை வச்சு இருந்து பெரிய பெரிய உலக மேத உலகமாக அறிவாளி என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் உங்க கட்சியில சேர்த்து இருந்தும் சாதாரண இந்த ஒரு குடிமகனுக்கு விளங்குற உங்களுக்கு விளங்குறதுக்கு இத்தனை வருஷம் தேவைப்படுது. ஒரு குடிமகனுக்கு விளங்குது இது தப்பு, இந்த சட்டம் யூஸ்லெஸ், இது ஒண்ணுக்கு குப்பை குடைக்கு போற சட்டம், இந்த நாட்டில் உள்ள சட்டம், அதை மாத்தி ஆகணுங்கிறது. இப்ப அவங்களுக்கு பணிஞ்ச அரசாங்கம் மாத்துதுன்னா என்ன அர்த்தம், எது மாறுது, நீங்க தான் ஏறி அங்க நாங்க இறங்கி வரவே இல்லை, இஸ்லாம் அது அதே இடத்துல நிற்கிறது, நீங்க தான் படிப்படியா ஏறி அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகமே என்ன செய்கிறது, படிப்படியா ஒரே நேரத்தில் வராம இஸ்லாம் ஒரு 100 சொன்னுச்சுன்னா நீ 0 ஒரு 50க்கு வர்ற, அப்புறம் 60க்கு வர்ற, இன்னும் 2 நடக்கும், இன்னொரு டெல்லி மாதிரி இன்னும் 2 நடக்கும், அப்ப மொத்தத்துக்கு நீங்க தான் வருவேன். மொத்தம் என்ன வர மக்கள் இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பான், இன்னும் கொஞ்சம் புரட்சி வடிக்கும். இது ஒண்ணுதான் அவனை அமைதிப்படுத்தும். அதுக்கு தான் அரசாங்கத்தை விரும்புறான். சோறு போடுறதுக்கு அல்ல, நேரத்தை சொல்லியாச்சு, கஞ்சி ஊத்துறதுக்கு அல்ல, எங்களை காப்பாத்துறதுக்கு, எங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், எங்க கற்புக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், எங்க சொத்துக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் மக்கள் அரசாங்கத்தை விரும்புறாங்க. அதை செய்யலங்கிற அழகா சுட்டி காட்டினா இல்லையா? அப்ப எதை மாத்தணுங்கிறீங்க, மாற்ற வேண்டிய சட்டம் உங்க சட்டம், உலகத்தில் உள்ள அத்தனை சட்டத்தை மாற்றணும், இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற தேவையே இல்லை என்பதை இதை நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு வினோதினி என்கிற ஒரு மாணவியை ஒருதலை பட்சமா ஒருத்தன் காதலிக்கிறானா, காதல் தான் என்ன, இவங்க செஞ்ச வேலை, இவங்களால நடந்தது. ஆசிட் ஊத்துனா எதுக்கு ஊத்துனா, இவன் அந்த மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. டிவியை திறந்தா பேப்பரை திறந்தா காதல், காதல் இல்லையே சாதல் சொல்லி அப்படியே டயலாக் பண்ணி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், காதலிங்கள், காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சினிமாவை எடுத்தா ஒரே காதல், டிவியை திறந்தா ஒரே காதல், பேப்பரை திறந்தா ஒரே காதல். இந்த காதல்ங்கிற ஒரு கான்செப்ட எப்படி ஆக்கிட்டான், ஒரு மென்டல் ஆக்கி விட்டுறான். ஒரு ஆளை, ஒரு பொருளை விரும்பலாம், ஒரு ஆண் பெண்ணை விரும்பலாம், ஒரு பெண்ணும் ஆணை விரும்பலாம், அதுதான் காதல்னு பிரச்சனை இல்லை. அதையா காதல்ங்கிறான் இவன் எதை காதல்ங்கிறான், அதை ஒன்றை வெறி பிடிச்சி விரும்புறது. அது கிடைக்கலன்னா வேற எது கிடைச்சாலும் நாம எடுக்க மாட்டேன், அப்படி விரும்புறது லூஸ் தானது. ஒன்று அப்படி விரும்பலாமா? நம்ம ஒரு பிரியாணியை விரும்புறோம், கையில காசு இல்லாட்டி சாதா சோறு தின்ட்டு போ, அதெல்லாம் கிடையாது. காசு இல்லாட்டி பிரியாணி எப்படி செத்தான் தொலைணும். ஒன்றை விரும்பலாம், கிடைக்காட்டி வேற ஒன்றை வாங்கிக்கணும், ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் விரும்பணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினாலும் சரி, ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்பினாலும் சரி, எப்படிதான் விரும்பணும் பாப்போம். அவளு விரும்புறாளா, நம்மளும் விரும்புறோமா, எல்லாம் ஒத்து வருதா, குடும்பம்லாம் ஒத்துக்கிறாங்களா, எல்லாம் சரியா கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, போ வேற ஒண்ணு. இது நார்மல். இந்த மாதிரி நாட்டு மக்களை கொண்டு வந்தான்னு சொன்னா நார்மல் மக்களை கொண்டு வர்றான்னு அர்த்தம். எப்படி செய்யலாம், அது இல்லாச்சு வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு சோறு இல்ல, கஞ்சி இல்ல, தண்ணி இல்ல, படுத்தே கிடக்கலாம், பொம்பளை படுத்தே கிடக்குறா. அப்படி கிடக்கிற காரணம் என்ன, இயற்கையாக வந்ததுங்கிறீங்களா, செயற்கையை இங்க ஊட்டினது. இயற்கையா வந்தது இல்லை, இயற்கை அப்படி இருக்க மாட்டான். இந்த சட்டை வாங்க போல, இந்த கலர் சட்டை கிடைக்காட்டி வேற கலர் சட்டை போட்டுக்கிறேன், அவ்வளவுதானே. நான் தேடி போட பிராண்டு கிடைக்காது என்ன செய்வேன், வேற ஒரு பிராண்ட் வாங்கிட்டு வருவேன். ஒரு கடையில் ஒரு ஜாமான் கேட்கறீங்க, கிடைக்கல, இன்னொரு கடையில் கேட்கறீங்க, கிடைக்கல, கிடைக்கிற வாங்கிட்டு வேண்டியதானுங்க. அப்ப எனக்கு விரும்புறது கிடைக்கலன்னா கிடைக்கிறது விரும்பணும். இதான் மனுஷன். மனிதனுடைய செருப்பு வாங்க போனாலும், சட்டை வாங்க போனாலும், பேனா வாங்க போனாலும் நீங்க விரும்புறதை தேடி போங்க. விரும்புறது கிடைக்கலன்னா எது கிடைக்கிறது விரும்பிக்கிறங்க. இந்த மாதிரி மனிதனை பக்குவப்படுத்தினா இவன் வினோதினி கிடைக்கல ஆசிட்டு ஊத்துவானா, நீ விரும்பல போ, வேற ஒருத்தி இருக்க போடி. இது இப்படி போயிருப்பானா இல்லையா, அவன் எப்படி போயிருப்பான். சரி விரும்பி தொலைச்ச, அவன் மாட்டேன்ட்டான்ல, நீ என்ன செஞ்சிருக்கணும், சராசரி மனுஷனா செஞ்சிருக்கணும். அவளுக்கு விருப்பம் இல்ல, மறைய காதல், அவ விரும்பி நம்ம என்னதுக்கு, 2 பேரும் விரும்பினா சந்தோஷம். நீ விரும்பாட்டி போயிட்டே, எனக்கு 1000 பேர் இருக்காங்கன்னு வந்திருப்பானா இல்லையா. அவன் அந்த மாதிரி ஆக்குனதே யார், இவனுதான். இந்த மரண தண்டனை வேணாம், அறிவுஜீவின் விஷக்கிருமி இருக்கிறாங்களே, இவங்க தான் என்ன செய்யறாங்க, மரண தண்டனை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த காதல்ங்கிற கிறுக்க மாதிரி ஆக்கி ஷாஜஹான் மும்தாஜ் இந்த கதையெல்லாம் விட்டு அந்த காலத்துல இருப்பாங்க லைலா மஜ்னூன், மஜ்னூன்ல கிறுக்கேன், லைலா மஜ்னூன்ங்கறாங்க, பேர்ல இருக்கு லைலாவை மஜ்னூன் காலிச்சான், அவன் பேர் வேற. மஜ்னூன்ல லூசுன்னு அர்த்தம், கிறுக்கேன்னு அர்த்தம். அந்த வார்த்தை அரபி வார்த்தை தான் அது.
அப்ப லைலா மஜ்னூன் கதையை சொல்லி நீ மஜ்னூன் ஆகு, காதெல்லாம் நீ கிறுக்கன் ஆகிவிட வேண்டும். அவன் கிடைச்சா ஓகே, கிடைக்கிறா போ, உனக்கு அவன் கிடைக்கல நீ கிறுக்குச்சா போ, இதுதானே சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க சொல்லி கொடுத்த இந்த போதனையினால என்ன பண்றான், இந்த வினோதிங்கிற பெண்ணை வந்து அவன் ஒருத்தன் விரும்புறானா, மாட்டேன்ட்டு இல்ல, நீ எவனை கல்யாணம் பண்ற பாக்குறன்னு மூஞ்சில் ஆசிட் ஊத்தி விட்டான். ஆசிட்னா என்ன, சாதா ஆசிட் இல்ல, இந்த கக்கூசுகள் ஒரு ஆசிட்லாம் வீட்டுல வச்சிருப்போம், அந்த ஆசிட் கிடையாது. அல்ல துணிமணி எல்லாம் போடுறது வச்சிருப்போம்ல ஆளா மாதிரி, அந்த மாதிரி ஆசிட் கிடையாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட்டை வந்து என்ன செய்யலாம், வாங்கி ஊத்தி விடுறான். அப்ப தாங்க முடியாம எரிஞ்சு வெந்து போய் அது பல சிகிச்சை பண்ணி அது மரணித்து விட்ட காட்சியை பார்க்கிறோம். அப்ப அந்த 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 பெண் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்ன சொன்னது, நீ சொல்றிய நீ ஆசிட்டு வீழ்த்தணும் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம தானை தலைவர்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் மன்னித்து விட வேண்டும், 10 வருஷம் ஜெயிலில் வைக்க வேண்டும். அவங்க விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா சாவு நேரத்தில் என்ன வாக்குமூலம் கொடுக்குது, துடிச்சு கொண்டு அந்த வினோதின் கொடுத்த வாக்குமூலம் என்ன, அவனை நான் துடிப்பது போல துடிக்க வைத்து சாகடிக்கணும் சொன்னாலா இல்லையா? கடைசி துடிக்க சொன்ன வார்த்தை இது. அப்ப பாதிக்கப்பட்ட கொந்தளிச்சு போய் எனக்கு இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன் அவனுக்கு, என்ன நான் அவனை விரும்பாத குற்றமா, அதுக்காக வேண்டி ஆசிட்டை ஊத்துவானா? அப்ப ஆசிட்டை ஊத்துவானே, ஆனால் அவனை நான் துடிச்ச மாதிரி துடிக்க வச்சு கொள்ளுங்க, கண்ணுக்கு கண்ணு. அதே மாதிரி சும்மா கூட கொள்ள சொல்லல அந்த பொம்பளை, இதே மாதிரி ஊத்த ஆசிட்ட. அதான் இஸ்லாம் சொல்லுது, என்ன மாதிரி அந்த மாதிரி செய்யணும். என்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதர் என்ன செய்யறாரு, ஒரு பெண்ணை கொலை பண்ணி போடுறாரு. யூத பெண்ணை தான், யூத ஆண் வந்து யூத பெண்ணை கொலை பண்ணிடுறாரு. எப்படி கொலை பண்றாரு, 2 பாறாங்கல்ல 2 கல்ல எடுத்துக்கிட்டு 2 கண்ணுக்கு அடியில் தலை வச்சு நச்சு கொள்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணை துடிச்சு கொண்டே இருக்கும் பொழுது கேட்கிறாங்க, யாரு, பேச முடியல, வாய் திறக்க முடியல. அவங்களா அந்த பக்கத்துல பேரை சொல்லி கேட்கறாங்க, இந்தாளா அவனா இவனா ஐயா பியா சியான்னு கேட்கறாங்க. டீன்னு சொல்ல, ஆமா தலையத்துல ஆட்டுது. யாரு கொலை செஞ்சுன்னு சொல்ல தெரியாம அந்த அளவுக்கு சித்திரவதையா குற்றுயிரா இருக்கும் பொழுது கேட்கறாங்க. இது புகார்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் மட்டும் சொல்லல, அதே மாதிரி கல் எடுத்து அதே மாதிரி நினைச்சு அதே மாதிரி கொண்டாங்க. இதே மாதிரி அவன் என்ன மாதிரி அந்த பொம்பளையை கொன்றானோ அதே மாதிரி அவனை கொள்ளுங்கன்றாங்க. அதைத்தான வினோதினி சொல்றா, அதான சொல்லுது, அவனுக்கு கொலை மரண தண்டனை தூக்குல போட்டா பத்தாது, இந்த மாதிரி நான் எப்படி துடிச்சேனோ, எனக்கு என்னென்ன வேதனைகள் இதனால் ஏற்பட்டுச்சோ, எத்தனை நாள் கஷ்டப்பட்டு செத்தேனோ, அதே பவர்ஃபுல்லான ஆசிட்டை வாங்கி அதே மாதிரி ஊத்தி அதே மாதிரி அவன் துடித்து அதே மாதிரி சாகணும். இந்த நீதி எங்களுக்கு நீங்க வழங்க மாட்டீங்களா? உங்க அறிவு வந்து எங்களுக்கு இந்த நீதி வழங்க தராத, உங்க அரசாங்கம் தராதா? இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு ஏற்பட்டால் நீங்க இந்த நீதி தருவீங்களா, தரமாட்டீங்களா? தரலன்னா அந்த அரசாங்கம் எதுக்குங்கிறேன். அப்படி ஒரு அரசு நமக்கு தேவையா? அதுதான் இஸ்லாம் சொல்லுது. எவ்வளவு அழகா சொல்லுது, 1/2 மணி நேரத்தில் முடிச்சாங்க கேச. 1/2 மணி நேரம் முடிஞ்சு வச்சுக்கத. கொலையாளி யாருன்னு தெரிஞ்ச பிறகு 1/2 மணி நேரத்தில் பஞ்சாயத்து முடிச்ச நாளைக்கு ஒருத்தர் கல்ல வச்சு நசுக்குவானா? சொன்னபடி செஞ்சு காட்டினாங்களா இல்லையா? ஹேராங்கிற ஊர்ல இருந்து மதினா வரைக்கும் ஒரு பொம்பளை தன்னந்தனியா வருவான்னு சொன்னாங்களே, அது எப்படி நடந்தது? இதனால் நடந்தது. இந்த மாதிரி சட்டத்தால் நடந்தது. அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தியதால் நடந்ததுன்னு பாக்குறோமா இல்லையா? அப்ப இவங்க என்ன விளங்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் என்ன விரும்புறாங்க, நீ விரும்புற தப்பா விரும்புற, இதை பேப்பர்ல கட்டுரை எழுதுனா எல்லாம் படிக்கிறான் ஆதரிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாம் என்ன படிப்போம், நம்மளே வாங்கி படிக்கிறோம், ஆதரிச்சா படிக்கிறோம், என்னத்தை உழைப்பு இருக்கான்னு பாக்குறது படிப்போம் நிறைய பேரு. இவங்க என்ன நினைச்சுக்கிறது, பத்திரிகை 2000 பத்திரிகை விற்கிறதுல படிக்கிறாங்க இல்ல, நமக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட் நினைச்சுக்கிறது. 2000 பத்திரிகை வித்து அதுல எழுதிட்டா சப்போர்ட் நடத்துமா? நான் 50 குப்பையும் வாங்கி பிஜேபி பத்திரிகை நான் வாங்கி படிக்கிறேன் ஆதரிக்க நடத்துமா? எவன் என்னென்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா படிக்கிறது நிறைய மக்கள் இருப்பாங்க. எப்படிலாம் உளறான், எப்படிலாம் கிருக்கங்க இருக்கிறாங்க, அறிவிச்சு போர்வையிலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா படிச்சா சப்போர்ட் நினைத்து கூட நாட்டை நாடி பிடிச்சு பார்க்க தெரியல. நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான சட்டத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாட்டு மக்களோட இவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. டேபிள் உட்காருவாங்க, கற்பனை உட்கார்ந்து கதைகள் சம்பவம் நடந்தவன அதை போய் பார்க்க மாட்டாங்க. இது என்னதுக்காக நடந்திருக்கும் சொல்லி இவனா எழுதி இவனா ஒரு ஜோடிச்சு உண்மை மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இவனுக்கு என்ன தெரியும் மக்களை பத்தி, அதை விலைக்கு இவன் தான் மாறிட்டு இருக்கான். அப்ப வினோதி இப்ப என்ன செய்யறாங்க, ஆசிட்டுன்னு சொன்னா இப்படி தண்டனை அந்த பொம்பளை அவன் அப்பனை தான் சொல்றான். அந்த வினோதிய தகப்பனு இதே மாதிரி பெற்றோர் இதே மாதிரி தான் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, ஆசிட்டுக்கு தடை விதிக்க வேண்டும், ஆசிட்டு லேசாக கிடைக்க கூடாது. எவ்வளவு கூறு கட்டு போயிருக்காங்க அறிவிச்சிருக்கலாம். அட ஆசிட்டா மேட்ரு பிடிக்கலன்னா அவளை வாழ விடக்கூடாதுங்கிற கான்செப்ட். அதுக்கு ஆசிட்டு கிடைக்க அறுபது வெட்டுவான். நான் ஆசிட்டு தான் இருக்குன்ற அவளை எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அதான் மேட்ரு. அவளை என்னமா செய்ய எனக்கு நீ இல்லைன்றீல எவனுக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னா ஆசிட்டு கிடைக்காட்டி வேற என்னதே ஊத்த முடியாதா?
நிறைய குத்துவான், தலையை வெட்டுவான், கத்தியால குத்துவான். அப்படி குத்துன எத்தனை சம்பவம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இதே மாதிரி மேட்டர் கூட அறுவலை எடுத்து வெட்டினான். ஆசிட் கிடைக்கல போல இருக்கு. என்ன செய்தான், ஒரு வாரத்தில் நடக்குது இந்த மாதிரி. இவங்க ஆசிட்டை தடை செய்யணும்னு சொன்ன ஒரு வாரத்தில் விருதுநகர் பக்கத்தில் என்ன செய்யுது, இதே மாதிரி ஒருத்தன் காதலிச்சாலும் விரும்பலையா, கடைக்கு போன ஆசிட் கிடைக்கலையா, அறுவலை எடுத்து போட்டு தள்ளிவிட்டான். அப்ப என்ன நீங்க ஆசிட்டை தட்ட நின்றுமா? இது மேட்ரு என்ன? இந்த டிவியில உட்கார்ந்துட்டு இந்த காதல் போதை ஏத்துறான கிறுக்கனாக்குறான எல்லாத்தையும் அவங்க பிடிச்சும் போது உள்ள போடு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடை செய்யும். கிறுக்க ஆக மாட்டான், கொள்ள மாட்டான், அது ஒரு விஷயம். அப்படி தப்பி தவறி செஞ்சா அந்த வினோதினி ஆசைப்பட்ட பிறகு தண்டனை கூடும். சாவ போகும்போது இந்த வினோதினி, பாதிக்கப்பட்ட வினோதினி என்ன மாதிரி ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி தண்டனை கூடு. நடக்குமா நாளைக்கு? ஆசிட்டையும் கொள்ள மாட்டான், அறுவாலையும் கொள்ள மாட்டான். நீ அதே மாதிரி ஊத்தி மண்டில நச்சான்ற சொல்ல தலைய அந்த மாதிரி ஆசிட்டை ஊத்தி சுட்டிக்க வச்சு டிவியில காட்டி ஆசிட்டு ஊத்தி அவன் பண்ற பாட்டை பாருங்கன்னு காட்டினா நாளைக்கு பொண்ணு பிடிக்கலன்னா அறுவலை தூக்குவானா? அப்ப என்ன இவன் என்ன நினைக்கிறான், என்ன செஞ்சாலும் ஒண்ணு செய்ய போற, என்னடா செய்வீங்க? ஆசிட்டு கிடைக்கிற 18 வயசுக்கு மேல உள்ளதான் ஆசிட்டு வந்து கொடுக்கணும். 18 வயசு கீழே உள்ளவன் ஆசிட்டு ஊத்திட்டு இருக்கிறான். ஊத்தினால மேல உள்ளவன் தான் இருக்கிறான். என்ன செய்யற, எவ்வளவு அறிவு? கோர்ட்டு சொல்லுது, இதெல்லாம் கோர்ட்டு. நீங்கள் ஆசிட் கிடைப்பதாக இருந்தால் அவன் 18 வயசு மேல இருக்க வேண்டும். அப்ப என்ன வழங்குறான்? அப்ப பச்சை புள்ளதான் ஆசிட் நினைக்கிறான். அப்ப சின்ன பிள்ளை வாங்குற ஆசிட்டாவது தாய் சொல்லி தேவைக்கு வாங்க விட்டுருப்பாங்க. பெரியவங்க வாங்குற ஆசிட்டா ஆளை கொண்டு வாங்குவான். அவனுங்க சின்ன பிள்ளைல ஆசிட் கட்டுவா, யாரு கட்டு விடுவா? சீட்ல இருந்து கொடுத்துடுறாங்க, வீட்டுக்கு எது தேவைப்படும், அதுதான் விற்கலாம் முறைப்படி. இவன் என்ன செய்யறான், ஆசிட் கேட்டு வந்தா 18 வயசு மேல இருக்கணும், ஐடி கார்டு எல்லாம் கேட்கணும், என்னதுக்கு வாங்குற குறிக்கணும், அதெல்லாம் குறிச்சுக்கிட்டு அப்புறமேல நீங்க விற்பனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி, விற்பனை 18 வயசு மேல வாங்கிட்டு போயிட்டான். வீட்டுல வாங்கி வச்சு மோந்திக்கிட்டு போக முடியாதா? அப்பங்கார வாங்கி வீட்டுல வச்சு போட்டாங்க தேவைக்கா வேண்டி. மகங்கார எடுத்து ஊத்திட மாட்டானா? என்ன மேட்ருன்னா ஆசிட் கிடைக்கிறது கிடைக்காத மேட்ரு. கான்செப்ட் தப்பா இருக்குது. நீங்க ஏற்ற போதைய காரணமா இருக்கிறது. தண்டனை போதுமானதா இல்ல, இதான மேட்ரு. நீங்களே அதை தூண்டுகிறீர்கள். இரண்டாவது தண்டனை பத்தல. அப்ப இவர்கள் இப்படி செஞ்சு கொண்டிருக்க மக்கள் வேற மாதிரி இருக்கான். கோர்ட்டுக்கு அறிவு இல்லை, அரசாங்கத்துக்கு அறிவு இல்லை, அறிவு ஜீவிக்கு அறிவு இல்லை, மக்களுக்கு அறிவு இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு இருக்கிற தெளிவு அறிவு யாருக்கு இல்ல? படிச்சவனுக்கு, பத்திரிகையாளனுக்கு, எழுத்தாளனுக்கு, ஊடகத்தில் இருக்கவனுக்கு தெரியவில்லை, அரசியல்வாதிக்கு தெரியவில்லை. அதே மாதிரி வந்து என்ன கேட்கிறாங்க அடுத்து, மரண தண்டனைங்கிறது ஒரு கொலை தானது. வாதம் வைக்கிறான், கொலை கூடாதுங்கிறீங்க, நான் கொலை செய்யக்கூடாது என்றால் அந்த செயல் அரசாங்கம் கொலை தானது. கொலை இல்லாமல் போய்விடுமா? அது எந்த வகையில் பார்த்தாலும் அரசாங்கம் செய்யற கொலை தான் அது, அதுவும் கொலை குற்றம் தான், கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த அரசாங்கம் செய்யறது மனுஷன் செய்யறது ஒண்ணா? இப்ப உங்க வீட்டு சொத்தை நான் அபகரிக்கலாமா? அரசாங்கம் தேவைப்பட்ட எடுத்துட்டு போயிருவான், எடுக்கக்கூடாது இல்லையா? இந்த மெட்ரோ வருது, மெட்ரோக்கான எத்தனை பேர் வீடு போகுது? இப்ப நம்ம போய் வீட்டு அடிக்க முடியுமா? நான் எங்க வீட்டுல வீடு கட்ட போறேன், உங்க வீட்டுலாம் தாண்டி சொல்லி இடிச்சு தள்ள முடியுமா? மனுஷன் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கு உண்டா இல்லையா? அரசாங்கம் செய்வது வந்து திருட்டுல வருமா? அரசாங்கத்தினுடைய தேவைக்காக வேண்டி சாலைகள் விரிவாக்குறதுக்காக வேண்டி எத்தனை வீடுகள் எடுப்பாங்க. இங்கே ரோடு அகலப்படுத்த நினைச்சானா நம்ம ஆபீஸ் எடுத்துக்குவோம். யார் என்ன செய்ய முடியும்? அதுவும் நான் ஒரு மனுஷன் ஆக்கிரமிக்கிற சமமா? அப்ப என்ன செய்யறான் அரசாங்கம்? கொலை தானே சரி. அதாவது கொலையை வந்து தனியாரும் செய்யக்கூடாது, அரசாங்கம் செய்யக்கூடாது, அப்படித்தானே? சரி. ஒரு மனுஷனை தடுத்து வைப்பதுங்கிறது என்ன? உங்களை வந்து தடுத்து வெளியே விட மாட்டாங்க, என்னங்க குற்றமா இல்லையா? செய்யக்கூடாதுன்னு. அப்ப ஜெயில இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்ப அரசாங்கம் தானே செய்யறான். தனி மனுஷன் செய்யற காரியத்தை வந்து அரசாங்கம் செய்யக்கூடாது என்றால் தனி மனிதன் இப்படி செய்யலாமா? ஒரு ஆளை பிடிச்சி பள்ளியாட்டில் அடைச்சு வச்சு வெளியே போக கூடாது, 10 மாசத்துக்கு உள்ள கடு அப்படின்னு நான் சொன்னா குற்றமா இல்லையா? அது குற்றம். இப்ப அரசாங்கத்தில் ஜெயில போடுச்சுன்னு சொல்லல, நீ மரணதனை வேணாங்கிற, என்ன செய்யலாங்கிற? ஜெயில வைக்கலாங்கிற. அதுவும் தப்பு தானடா. தனி மனிதன் செய்தால் அடைப்பு, சுதந்திர பறிப்பு, அரசாங்கம் செஞ்சால் பறிப்பு தானே. அப்ப நீ கொலைக்கு சொல்ற வாதம் எல்லாத்துக்கும் பொருந்துமே. ஒரு தண்டனை கொடுக்க முடியாத, ஃபைன் போடுறதே கேட்க முடியாத. நீங்க ஒரு தப்பு செய்ய உங்களுக்கு ஃபைன் போடலாமா? நான் என்ன செய்யறேன், உனக்கு 1000 ரூபாய் ஃபைன் ரோட்டு கடை நான் கேட்கறேன். அப்ப என்ன செய்ய, ஏன்டா நீ ஃபைன் போடுற, உனக்கு ரைட்டு கேட்பீங்க, ரைட் ஓகே. அரசாங்கம் என்ன பண்றான், கோர்ட்ல நிப்பாட்டிட்டு உனக்கு 10,000 ஃபைனுங்கிறான். அப்ப கேட்கலாமா? ஒரு தனி மனிதன் ஃபைன் போட்டால் குற்றம் தானே, ஃபைன் தானே, குற்றம் தானே, அரசாங்கம் போட அப்படின்னு சொல்லுவே நீ? அப்ப எல்லாத்தையும் சொல்லு, அரசாங்கம் ஃபைன் போட, கொலையை மட்டும் பேசக்கூடாது. மரண தண்டனையும் கொடுக்காத, ஜெயில் அடைக்கிற தண்டனையும் கொடுக்காத, வேற மாதிரியான ஃபைனும் போடாத, குண்டாசு போடாத, என்எஸ்சியை போடாத, கடா போடாத, கோர்ட்ல கைதே பண்ணாத. கைது பண்றத குற்றம் தானே என்னை பார்த்தா? நான் வந்து உங்களுக்கு கைது பண்ணிட்டு போலாமா? 2 பேரும் வந்து படம் கைது பண்ணி கூட்டு போலாமா? அது தப்பு. பாத்தீங்கன்னா தனி மனிதன் கைது பண்ணக்கூடாது என்றால் அரசாங்கம் பண்ணலாமான்னு கேட்கலாமா? ஆனா அரசாங்கம் என்ன, தனி மனிதன் எந்த விவரங்கள் இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் யார் எழுதுறா? இணையதளத்துல பார்த்தா பெரிய பேரெடுத்த ஞானிகள்ங்கிறவங்க எழுதுறாங்க. ஞானி அறிவாளிங்கிறவன் என்ன செய்யறான்,
இது அரசாங்கம் செஞ்சாலும் கொலை தானே அப்படிங்கிறான். அப்ப அரசாங்கம் ஜெயில வச்சாலும் ஒரு மனித உரிமை பறிப்பு தானே, அரசாங்கம் பயன்பட்ட அநியாயம் தானே, அரசாங்கம் சொத்தை எடுத்தாலும் ஆக்கிரமிப்பு தானே சொல்லி பார்ப்போம். அப்படி சொல்ல முடியுமா? அப்ப அரசாங்கம் என்பது வந்து அனைவருடைய நன்மைக்காக வேண்டி சிலருடைய பொருளை எடுப்பார்கள். அரசாங்கம் திங்கிறதுக்கா இருக்குது. ரோடு அனைவருக்கும் வேணும், விசாலமாக விபத்து ஏற்படுகிறது, சாலை பத்தல, கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்துவதற்காக நாட்டு மக்கள் நலனுக்காக வேண்டி சிலருடைய பொருளை எடுக்கத்தான் செய்வார்கள். அது மாதிரி சில தவறுகள் நடக்கக்கூடாது ஃபைன் போடத்தான் செய்வார்கள். அப்ப இவங்களுடைய வாதம் வந்து மரண தண்டனைக்கு மட்டும் உள்ள வாதமா எல்லாத்துக்கும் உள்ளதா? மரண தண்டனைக்கு மட்டும் இந்த வார்த்தையை பேசுறீங்களே, அப்படின்னா உங்க வாதப்படி என்ன சொன்னேன்? ஆகவே மனிதன் செய்யக்கூடாது எந்த காரியத்தையும் அரசும் செய்யக்கூடாது. எனவே போலீஸ் வேண்டாம், போலீஸ் அதான செய்யறான், ராணுவம் வேண்டாம், கலெக்டர் வேண்டாம், அரசாங்கம் வேண்டாம், முதலமைச்சர் வேண்டாம், போங்கட அவனிஷ்டத்துக்கு கொடுங்க சொல்லி பார்ப்போம். அதை ஏச்சும் சொல்லு. அதுக்கு தான் இந்த வாதம் உதவும். எதுக்கு உதவும்? மரண தண்டனை கூடாது என்பதற்கு இந்த வாதம் நிக்குமா? அதுக்குரிய வலிமையான வாதம் ஆகுமா? அப்ப அறிவாளிகள் அதை கூட வழங்க நம்ம கேட்கிறோமே. அரசு மனிதன் ஒன்னா, அரசாங்கம் இதெல்லாம் தடுக்கிற பொறுப்புல இருக்கிறார்கள். மனிதனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. எங்க கொலை நடக்குது, எங்க திட்டம், அதை ஏன் வேலை, அதுதான் அரசாங்கத்தை வச்சிருக்கிறோம். எவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறோமோ அதுக்குரிய வேலையை செய்வான். ஒரு கூர்க்கா செய்யற வேலையை கூர்க்கா அல்லாத ஒருத்தன் செய்ய முடியாது. ஒருவன் தடுக்கிறான், கூர்க்காக உள்ள ஒரு தனி மனிதன் கூர்க்கா வச்சிருக்கான், உள்ள தடுக்கிறான், எல்லாம் தடுக்க முடியுமா? அவன் தடுக்கத்தான் செய்வான். அவனுக்கு உள்ள அதிகாரத்தை அவன் செய்கிறான். இப்படி அவரவருடைய அதிகாரத்தை அவங்க செயல்படுத்தினார்களே, ஆனால் அதை விளங்காம அவன் செஞ்சாலும் கொலை, இவன் செஞ்சாலும் கொலை, அரசாங்கம் செஞ்ச அரசாங்க கொலை, தனியார் செஞ்ச தனியார் கொலை, ரெண்டு ஒண்ணு, அதான் கூடாது. இது ஒரு வாதமா? மக்கள் இப்படியே நினைக்கிறான். உங்க கருத்து மக்கள் ஏற்பட்டுச்சா? இப்படி சொன்னீங்க, அதை ஏத்துக்கிட்டாலே உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருப்பாங்களா? இது ஒரு பெரிய வாதம். அடுத்து என்னது? கொலையும் ரெண்டு ஒண்ணுங்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொன்னு, நீங்க தண்டனை எல்லாம் வச்சிருக்கீங்க, நம்ம நாட்டில் மரண தண்டனை இருக்கதான் செய்யுது, இன்னும் நீக்கப்படல, குறைஞ்சிச்சா? அடுத்த கேள்வி என்ன? மரண தண்டனை வைத்தால் குறைந்து விடும் என்று வாதம் செய்கிறீர்கள். மரண தண்டனை கொடுத்தால் குறைஞ்சிருக்குன்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம நாட்டில் சுதந்திரம் அடையும் போது இருந்த குற்றத்தை விட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து இந்நேரம் இல்லாமையாவது போயிருக்கணும். இப்ப அப்படியா இருக்கு கேள்வி? அப்படியா இருக்கிறது? நாளுக்கு நாள் மரண தண்டனை இருந்தும் கூட நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதனால என்ன தெரிகிறது? அது இந்த தண்டனையினால் குறையாது. எப்படி? மரண தண்டனை இருக்கிற காரணத்தினால் குற்றம் குறையல, அதிகரித்துக் கொண்டு போகின்றன. இதுக்கு தலையாட்டுறோம். அடே, மரண தண்டனை கூட மரண தண்டனை வேணும்னு சொன்னா அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும் அர்த்தம். இந்த மாத்திரை வந்து என்ன செய்யும்? தலைவலியை போக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாத்திரை பேப்பர் முடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டான், போட்டுமா தலைவலி போக்குறீங்களே, மாத்திரை வச்சிருக்கிறேன்னு போல கேட்டான்னு வச்சுவீங்க. அட, மாத்திரை எப்படி போக்கும்? எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், எப்படி யூஸ் பண்ணணும் அது மாதிரி சாப்பிடணும். அப்படி செஞ்ச பிறகு தலைவலி போவாட்டி மாத்திரையை பத்தி குறை சொல்லணும். மாத்திரை நல்ல மாத்திரை சொன்னவன இவன் யூஸ் பண்ற போது தப்பா யூஸ் பண்ணி, அல்ல மாத்திரை என்ன செய்யறான்? மாத்திரையை போட சொன்ன மாத்திரையை வந்து அவன் டாக்டர் சொன்னபடி போடாம என்ன செய்யறான்? அதை போய் குழம்புல போட்டு ஆக்கி சாதனம் ஆக்கி குடிக்கிறான். அதை கரைச்சி அதாவது பெரியவெல்லாம் போயிடுறேன், நான் தான் குடிச்சிட்டேன்னா சரியா வருமா? அதை வெறுமையத்தில் போடணும், வெறுமையத்தில் போடணும், சாப்பாட்டுக்கு முந்தி போடணும், சாப்பாட்டுக்கு முந்தி போடணும், சாப்பாட்டுக்கு பிந்தி போடணும், பிந்தி போடணும், ஒன்னு போடச்சுன்னா ஒன்னு போடணும், பாதி போடச்சுன்னா பாதி போடணும், 3 வேளை போடச்சுன்னா 3, எல்லா முறையும் கடைப்பிடிக்கணுமா இல்லையா? மரண தண்டனை குடுன்னு எழுதி வச்சு குறைஞ்சிருமான்னு இருக்கிறேன். குறையாது. இங்கேயே குற்றங்கள் குறையல என்று கேட்டால் நீங்க மரண தண்டனை எங்க கொடுத்தீங்க? மரண தண்டனை பேப்பர்லான வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட 2 3 மிஸ்டேக் இருக்கிறது. மரண தண்டனைங்கிற சின்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, பெரிய தண்டனை கொடுத்தாலும் சரி, நாட்டில் என்ன இருக்குது? 3 விதமான தவறுகளை அரசாங்கம் செய்கிறது. அந்த தவறு இல்லாத முறையில் அந்த மருந்தை கொடுக்க வேண்டும். மரண தண்டனை மருந்து எப்படி கொடுக்கணும்னு கேட்டா, எந்த ஒரு பிழையும் தவறும் இல்லாத வகையில் கொடுக்க வேண்டும். முதலாவது தவறு என்ன? நீங்கள் வைத்திருக்கிற கருணை மனு. அப்ப குற்றவாளிக்கு மரண தண்டனை உண்டு, அவர் நினைச்சா இல்லைன்னு சேர்த்துக்கிட்டீங்க. அதான் மேட்ரு. மரண தண்டனை உண்டு ஒரு பக்கம் எழுதிட்டீங்க. அதுல என்ன பண்ணீங்க? ஜனாதிபதி நினைத்தால் அவருக்கு மரண தண்டனை இல்ல. இப்ப என்னவாக? நம்ம அந்த லிஸ்ட்ல தப்பிச்சிருவோம், மரண தண்டனை இல்லங்கிற லிஸ்ட்ல வந்துருவோம் நினைத்தானே. ஏன்னா இப்படி குற்றம் முறையும் இந்த கருணை மனுவை பத்தி நீங்க என்ன செய்யணும்? சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். கருணை மனு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி. இப்ப உதாரணமா வந்து பிரதிபா பாட்டில இருந்து செஞ்சாங்க, கருணை மனு கொடுத்தாங்க. அதாவது திருமண விருந்துல 17 பேர் ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான், அவனுக்கு கருணை. 17 பேர் ஒரு கல்யாண விருந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான், அவனுக்கு கருணை. பணக்காரனவருக்கு ஆசைப்பட்டு சின்ன பிள்ளை நரபலி கொடுத்தான், அவனுக்கு கருணை. நரபலி கொடுத்த குழந்தையை அறுத்து கொண்டு பணக்காரன் அவனோட ஜோசியம் சொன்னானாம், அதுக்காக வேண்டி குழந்தையை கொன்றான், தூக்கு தண்டனை கோர்ட்டு கொடுக்குது. ஜனாதிபதி என்ன பண்றாரு? அவருக்கு நான் கருணை காட்டி வெளியே விடுறேன். குழந்தைக்கு கருணை காட்ட காணாம், குழந்தை இழந்த பெற்றோருக்கு கருணை காட்ட காணாம். யாரு கருணை?
இந்த கொடூரனுக்கு, இந்த முட்டாப்பைய கொடூரனுக்கு என்ன செய்யறாங்க? கருணை காட்டி நான் விடுதலை செய்யறேன், அவனை விடுதலை செய்யறாங்க. யார? நரபலி கொடுக்குறான். கொலையிலும் பெரிய கொலை, வேற கொலையாவது ஒரு மோட்டிவ் சொல்லலாம். அவனுக்கு எனக்கு சண்டை, என்னை திட்டிவிட்டான், என்னை பேசிட்டான், வாங்கின கண்ணை திருப்பி தரலன்னு பெரிய ஆட்களை கொலை செஞ்சாலாவது ஒரு ரீசன் உள்ள இருக்கும். கொலையளவு காரணம் இல்லாட்டாலும் இவனை உணர்ச்சி வசப்படுற ஒரு மேட்டர் அடங்கி இருக்கும். குழந்தை என்னங்க செய்யும்? இவன் பணக்காரனுக்கா குழந்தை பண்ண இவனை மன்னிக்கலாமா? இவனுக்கு கருணை காட்ட இயலுமா? அவன் எந்த கட்சியை பிடிச்சானோ எந்த எம்பியை பிடிச்சானோ தெரியல, அவனுக்கு விடுதலை செஞ்சாச்சு. அவனுக்கு கருணை மனு கூட அவனை விடுதலை செஞ்சாச்சு. அதே மாதிரி பொண்டாட்டியை கொள்றான், கன்ஃபார்மா நிரூபணம் ஆயிடுச்சு, கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டு இவன் தூக்கு தண்டனைக்கு உரியவன் தான். பொண்டாட்டியை கொண்டெல்லாம் நிரூபிக்கவே இயலாதுங்க. 1000 தான் நிரூபணம் ஆகும். ஏன்? சாட்சி இருக்காதுல. புருஷன் பொண்டாட்டியை கொண்டாலும் பொண்டாட்டி புருஷனை கொண்டாலும் வீட்டுக்குள்ள நடக்கிறது, யாருக்கும் தெரியாது. அவங்களா செத்துட்டாங்க, மூச்சடி சொல்லி சமாளிச்சுட்டு போயிருவான். நேரடியா பார்த்து ஆள் இருக்காது. அதையும் மீறி இது நிரூபணம் ஆகுது. ஒரு மனைவியை கொன்றவன் குற்றவாளி என்று கீழே இருந்து மேல, மேல இருந்து மேல, மேல இருந்து மேல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவன் தூக்கு தண்டனை தான் சொல்லி தீர்மானமாச்சு. இந்த அம்மா ஜனாதிபதி கையெழுத்து போட்டு நான் கருணை காட்டுறேன். யாருக்கு? இந்த மாதிரி கொண்டாட்டியை கொண்டவனுக்கு. 22 பெண்களை கொண்டிருக்கிறான், அதுக்கு தூக்கு தண்டனை. அவரை யார் மன்னிக்கிறாங்க? ஜனாதிபதி மன்னிக்கிறாங்க. நம்ம நாடு ஜனாதிபதி 22 பொம்பளையை கொன்றவனை ஒரு கொலை 2 கொலை இல்ல 22 பெண்களை கொலை செஞ்சிருக்கிறான. அந்த மாதிரி கற்பழிச்சு கற்பழிச்சு கொலை செய்யற வேலை இவனுக்கு. இந்த மாதிரியான ஆளுக்கு என்ன செய்யறாங்க? கோர்ட் வரைக்கும் நியாயம் வழங்குது. ஆனால் ஜனாதிபதி என்ன பண்றாரு? கருணை கொடுக்கிறார். அப்ப கருணை மன்னன் விளங்கிக்கிறங்க. இப்படி 35 குற்றவாளிகளை கடைசி நேரத்தில் மன்னிச்சு வெளியே போனாங்க. ஜனாதிபதி கடைசி நேரத்தில் 35 மன்னிக்க தகாத எந்த குற்றவாளியும் மன்னிக்க கூடாது, தூக்கு தண்டனை உரியவன் தான். ஆனா மன்னிக்க தகாத காட்டு மிராண்டிகள் கொடூரர்களுக்கு என்ன செஞ்சாங்க? மன்னிப்பு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு லட்சணத்தை நீங்க பாருங்க. ஒருத்தன் பாபுராவ் திக்கேண்டு ஒருத்தன், அவனுக்கு இந்த மாதிரி கீழ இருந்து மேல வரைக்கும் விசாரிச்சு நினைச்சிட்டாங்க, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் என்ன செய்யறான்? 2002 கருணை மனு போடுறான். எனக்கு கருணை செஞ்சு விட்டுருங்க. ஜனாதிபதி என்ன செய்யறான்? எனக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டாங்க, நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என் மேல கருணை காட்டி என்னை வெளியே விடுங்க. அதான் கருணை மனு. கருணை காட்டி என்னை வெளியே விட்டுருங்க. 2002 மனு கொடுக்குறாங்க. 2012 அந்த அம்மா வெளியே போகும்போது செய்து அவனுக்கு நான் கருணை மனு ஏத்துக்கிட்டு தூக்கு தண்டனை ரத்து செய்யறேன்னு சொல்லிருச்சு. அப்புறம் பார்த்தா அவன் 2007 செத்து போயிட்டான். ஜெயிலேயே 2007 எய்ட்ஸ் நோய் ஜெயில செத்துட்டான். 2002 மனு கொடுக்குறான். 2012 என்ன செய்யறாங்க? அவருக்கு தூக்கு தண்டனை ரத்துங்கிறாங்க. அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? ஜெயில செத்து போயிட்டான். அப்ப நீ என்ன கருணை மனு விளங்குது? கருணை மனுங்கிறது ஒரு கூறும் கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது, ஆராய்ச்சி பண்றது இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாம செத்து போனவனுக்கு கருணை காட்டுற உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அப்ப இந்த மாதிரி இவங்க கருணையுடைய லட்சணம் சொல்றேன். அப்ப கருணை மனுங்கிற பேர்ல இது ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. அந்த கருணையில் கூட என்ன செய்யறாங்க? பாரபட்சமாக என்ன செய்யற? பிரணாப் முகர்ஜி வர்றாரு, அவர்கிட்ட 9 கருணை மனு வருது. அவர் இஷ்டம் தானே, 6 பேருக்கு கருணை ரத்து, 3 பேருக்கு கருணை உண்டுட்டாரு. ஒரே மாதிரி தூக்கு தண்டனை எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு அனைவருக்கும் துணைகிறான் இறக்கப்படுறேன்னு சொல்லு, அல்ல அனைவரையும் உள்ள போட்டு ஜெயில தூக்குல போட்டு சாவடின்னு சொல்லு. அவர் என்ன செய்யறாரு? அவரா இஷ்டத்துக்கு இந்த 6 பேரையும் விடு, அந்த 3 பேரையும் உள்ள தூக்கி போடு, 6 பேர் தூக்குல போடு, 3 பேரை மன்னிங்கிறார். இப்ப பிரணாப் இந்த பிரணாப் முகர்ஜி செஞ்ச அதுல அப்சல் குருலாம் ஒரு ஆளு. அப்ப அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த செய்யறானு, நினைச்சா விடுமே நினைச்சா போவாங்கிற மாதிரி இவனுடைய சட்டங்கள் இருக்கிறது. அப்ப இந்த கருணை மனுவை பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா, சரி கருணை மனு கொடுக்கிற, கருணை மனுவை ரத்து மன்னிப்புட்டான். அதாவது நல்ல கவனிங்க, நாடு எந்த லட்சணத்தில் இருக்கு? கீழ் கோர்ட்ல தூக்குட்டான், மேல் கோர்ட்லயும் செஷன்ஸ்ல தூக்குட்டான், ஹைகோர்ட்லயும் தூக்குன்னு சொல்லிவிட்டான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா தூக்கு தண்டனை உறுதி பண்ணிவிட்டான். அப்புறம் ஜனாதிபதிக்கும் போகுது. அவர் என்ன பண்றாரு? இவனுக்கு கருணை காட்ட இயலாது அப்படின்னு சொல்லிட்டு கருணை மனு ரத்து பண்ணிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? அவர் ரத்து பண்ண என்ன செய்யணும்? அரசாங்கம் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுல, தூக்குல போடணும்ல, போட்டாங்களா? கருணை மனு ரத்து பண்ணி இன்னும் இருக்கான் ஒருத்தன். 1993 புல்லாருங்கிற ஒருத்தன் என்ன செய்யறான்? நிறைய பேர் ஒரு 9 பொதுமக்களையும் கொலை செய்யறான், நிறைய பேர் படுகாயப்படுத்துறான். 2001 தூக்கு தண்டனை, 2002 சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்கிறது, 2003 கருணை மனு, 2011 கருணை மனு ஏத்துக்கிற மாட்டேன் நிராகரிச்சாச்சு, இன்னும் தூக்குல போடல. பஞ்சாப்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவனை போடக்கூடாது அப்படின்னு. கொண்ட தூக்கு தண்டனை இல்ல. நீ என்ன சட்டமாக்குற? சட்டம்னா சட்டத்தை அமுல்படுத்தல, நீ மரண தண்டனை பேப்பர்ல வச்சுக்கிற. எதனால குற்றம் குறையல? மரண தண்டனை எந்த மாதிரி அமுல்படுத்தணும் அந்த மாதிரி அமுல்படுத்தி இருந்தால் சட்டம் தான், சட்டம் தான். எவனா இருந்தாலும் கொலை செஞ்சா தூக்குதான், மாறு பேச்சு இல்ல, யாரும் மன்னிக்க மாட்டோம்
அப்படின்னு ஒரு சட்டத்தை நீ வச்சு இருந்தீங்கன்னா மருந்தை சரியா யூஸ் பண்ணலைங்க. உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறான்? வேண்டிய ஆளு கொடுப்பேன், வேண்டாடி கொடுப்பேன், நினைச்சா கொடுப்பேன், நினைச்சா கொடுக்க மாட்டேன்னா அவனுக்கு பயம் வரும். அவன் அதிகமான பேர் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தூக்கு தண்டனை பெற்றவர்கள் 1995க்கு பிறகு தூக்கு தண்டனை போடவே இல்லை. அப்ப என்ன ஒரு கொலை நடக்கவே இல்லையா? அப்போ 95 இப்ப போட்டு லாஸ்டா போட்டுதான். இப்ப லேசா போட்டுருக்கீங்களா? அஜ்மல் கசாப்புக்கும் பைசலுக்கு அப்சல் குருக்கும் முன்னாடி 95ல இருந்து 2012 வரைக்கும் என்ன இல்ல, ஒத்தனை தூக்குல போடவே இல்லை. அப்ப என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க? இவ்வளவு செலவழிக்கிறீங்க, குற்றவாளிங்கிறீங்க, அரசு பணத்துல வாதாடுறீங்க, நீதிபதியை வச்சு நிரூபிக்கிறீங்க, கீழ இருந்து மேல வரைக்கும் கொண்டு போறீங்க, குற்றவாளின்னு சொல்லியாச்சு, ஏன் போடல? அப்ப மரண தண்டனைங்கிறது நீங்க பேப்பர்ல வச்சுக்கிறதுனால குறைய மாட்டேங்குது. கொடுத்துருந்தா குறைஞ்சிருக்கும். மரண தண்டனையை நடைமுறையில கொடுத்து இந்த மாதிரி கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை காட்டி இருந்தா குறைஞ்சிருக்குமா இல்லையா? அப்ப இவங்க குறைஞ்சிச்சான்னு கேக்குறாங்க. ஆனா குறைஞ்சிச்சான்னு கேக்குறாங்க. எப்படி பார்க்கணும்? இந்த உலகத்துல பாருங்க, உலகத்துல அதிக குற்றம் நடக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ளது ஒன்னு ஐஸ்லாந்து. முதலிடம் ஐஸ்லாந்து சதவீத அடிப்படையில் ஐஸ்லாந்து, இரண்டாவது ஸ்வீடன், மூணாவது நியூசிலாந்து, நாலாவது கனடா, அஞ்சாவது நார்வே. உலகத்துக்கு சமாதானம் பேச போவாங்க, அங்க உலகத்திலே மகாமோச கிரிமினல் போறான் அவன் நார்வே. ஆறாவது வேல்ஸ், ஏழாவது இங்கிலாந்து, எட்டாவது டென்மார்க், இவனும் உலக சமாதானம் பேசக்கூடியவன். அப்புறம் 9வது பின்லாந்து, 10வது ஸ்காட்லாந்து, 11வது கனடா. இப்படி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குது. இப்படி குற்றங்களை பட்டியல் போடுறான். அதுல இப்ப பாருங்க, சவுதி 178க்கு போறான் பாருங்க. இவன் 1வது இடத்துல நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சவுதி குற்றங்கள் நடக்கல, எங்க போயிடுறான்? தப்பு செய்ய குற்றங்கள் அதிகமா நடக்கிற நாடுகள்ல முதலில் அவனுக்கு குற்றங்கள் குறைவு 178 ரொம்ப கம்மி, மைனஸ்ல இருக்கிறான். குற்றமே கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. சவுதி 178, கத்தார் 183, குவைத் 130, யுஏஇ 189, ஓமன் 100, இஸ்லாமிய நாடுகள். ஓமன் 194, ஜோர்டான் 149 இடம், மொரோக்கோ 159 இடம், எகிப்து கூட 165வது இடம், பஹ்ரைன் 196வது இடம், புருனே 199வது இடம். குற்றங்கள் நடக்கிறதுல எங்க புருனேல மன்னராட்சி நடக்கிறது, அங்க குற்றங்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப கிரைம் ரேட் கம்மியா இருக்கிறது. 199 இருக்கான். இவனுக்கு 200 மடங்கு மிஞ்சி நிக்கிறாங்க. யாரு? புருனையை விட இவன் சொல்லக்கூடிய மேற்கத்திய இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகள் எத்தனை மடங்கு? 200 மடங்கு மேல நிக்கிறாங்க. அப்ப குறைஞ்சிருக்கா இல்லையா? அங்கெல்லாம் அங்க சட்டத்தை அமுல்படுத்துறான், நீ சட்டத்தை அமுல்படுத்தல, அதனாலதான் அந்த குற்றங்கள் குறைய காணும். அப்ப நம்ம நாட்டில் குறையலங்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கருணை மனுங்கிற விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய அட்டகாசத்தின் காரணமாக ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னையும் பாருங்க, இந்த கருணை மனுல இஸ்லாம் என்ன பண்ணுது? கருணை மனு விஷயத்துல நம்மள்டையும் கருணை மனு உண்டு, இஸ்லாத்திலே உண்டு. நேரத்தை சொல்லிருக்கோம், யார் மன்னிக்கணும்? சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் மன்னித்தானே ஆனால் தூக்கு தண்டனை ஆளை கூட விட்டுறலாம். ஏன்னா அவனுக்காக நியாயம் வழங்கணும். நமக்கு அந்த கொலையாளி மீது கோபமோ சொந்த பகையோ கிடையாது. அரசாங்கத்துக்கு பாதிக்கப்பட்டவன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றான், அவனுக்கு நியாயம் வழங்கணும். அவன் வேணாண்ட விட்டுரு. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன செய்யுது? பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறது. இப்ப அங்கெல்லாம் எப்படி கருணை மனு கேட்டா, இப்ப ஷார்ஜாவுல என்ன செய்யறாங்கன்னா, கள்ளச்சாராய விற்பனையில அங்கேயுமே கள்ளச்சாராயம் பண்றாங்க. இவங்க தான் கள்ளச்சாராயம் காய்ச்ச. பாகிஸ்தான் இந்தியாக்காரன் ஒரே இதுல வளர்ந்தவங்க இவங்க எல்லாரும். பாகிஸ்தான் இந்தியாக்காரனுக்கு சண்டை கள்ளச்சாராய தகராறுல 17 பாகிஸ்தான்காரன் இந்தியர்கள் என்ன செஞ்சாங்க? 17 பாகிஸ்தான்ல ஒரு ஆள 17 பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு மார்க்கத்துக்காக, வேற நியாயத்தும் கிடையாது. கள்ளச்சாராய வந்த சண்டையில பாகிஸ்தான்காரன் எத்தனை பேர் கொண்டாங்க? 17 பேர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுல போய், நம்ம நாட்டுல நடக்கல, வேலைக்கு போயிருக்காங்கல்ல, வேலைக்கு போன இடத்துல அங்கேயும் போய் இங்க உள்ள விளையாட்டு செஞ்சிருக்காங்க. நம்ம நாடு நினைச்சுக்கிட்டு போட்டு தட்டாங்க ஒருத்தனை. 17 பேர் சேர்ந்து கொலை பண்ணி விட்டாங்க. அப்ப நீதிமன்ற விசாரிச்சு வந்துச்சு, நம்ம நாட்டில 17 பேர்லாம் இருக்குல்ல, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஒத்தனை கொலை பண்ணாதான் தூக்கு தண்டனை. கூட்டமா செஞ்சால், கூட்டமாக இருந்தாலும் ஐடென்டி பண்ண முடியவில்லை, அனைவரும் விடுதலை செய்யறாங்க. 3 வருஷம் தண்டனை வெளியேந்துடலாம். ஒரு 50 பேர் சேர்ந்து கொலை பண்ணா 50 பேருக்கு தூக்கு கிடைக்காது. அங்க இஸ்லாத்தாலாம் கிடையாது. அவ்வளவு பேரும் கொலையாளியா தான் கருதப்படுவார்கள். அப்ப 17 பேருக்கு என்ன செஞ்சான்? தூக்கு தண்டனை கொடுத்துட்டான் ஷார்ஜாவுல. அப்புறம் என்னாச்சு? இந்திய அரசாங்கம் கேட்கு, இந்த மாதிரி விடுதலை செய்யுங்க. அங்கே கருணை மனு நினைச்சுக்கிட்டு அங்க என்ன செய்யறது? மன்னர் அவர்கள் என்ன செய்யுங்க, 17 பேரை பிடிச்சு வச்சிருக்கீங்க, விடுதலை செய்யுங்க. நமக்கு அதிகாரம் இல்லப்பா. அந்த ஷார்ஜா மன்னர் என்ன செய்யறாரு? எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இங்க நீங்க செய்யறதா இருந்தா அந்த பாகிஸ்தானி இருக்கார்ல, அவன் குடும்பத்தாவது பாகிஸ்தான்ல இருப்பானுவோ, அங்க போய் உங்க நாட்டில் உள்ள ஆளுங்க போய் அந்த குடும்பத்துல பேசி அவன் விடுங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லி அந்த ஆதாரத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தப்பிக்கலாமே தவிர, எங்கள்கிட்ட மன்னருக்கோ ராஜாவுக்கோ மந்திரிக்கோ அமைச்சருக்கோ நீதிபதி எவருக்கு என்ன இல்ல, தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உடனே இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது?
போட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்கணும். இவங்களுக்கு சரியான அந்த நாட்டிலையும் இந்த விளையாட்டு பண்ணாங்கல்ல, அதை விட்டு இந்தியாவை காப்பாத்துறாங்க. இங்க உள்ளவனா காப்பாத்தி நாசமாக்குறாங்கன்னு சொன்னா அங்க உள்ளவனையும் என்ன செய்யறான், வெளிநாட்டுல போய் கொலை செஞ்சாலும் காப்பாத்தி தரணும். இது உனக்கு அவசியமா? தேசத்துக்கு போராடி ஜெயில இருக்கிறான் அவன், அல்ல வேற நியாயத்துக்கு போராடி இருக்கிறான், கள்ளச்சாராயத்தை கொலை பண்ணிருக்கான், தொலைஞ்சிட்டு போறான்னு விடாம இங்க இந்த 17 பேர் குடும்பம்னா இங்க தமிழ்நாடு தமிழன் கத்துவான், மலையாளம் கத்துவானுவான். என்ன மேட்டரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்டா ஒருத்தனை கொலை பண்ணான்னு பார்க்கணும், அப்படி பார்க்க மாட்டான். அவன் ஒரு தமிழனா இருந்தா ஜெயலலிதாவுல இருந்து 50 பேர் அறிக்கை விடுவாங்க. அவர் மலையாளியா இருந்தா கருணாகரன்ல இருந்து அச்சுதம்பரன்ல இருந்து எல்லாம் என்ன செய்வாங்க, அறிக்கை விடுவாங்க. மலையாளியை காப்பாத்து, என்னத்துக்கு காப்பாத்தணும், சரி தொலைஞ்சு போ, காப்பாத்தியாச்சா. அவன் என்ன செய்யறான், உடனே இந்திய அரசாங்கம் இங்க இருந்து தூதரகத்தை அனுப்புது. யார் இந்த 17 காப்பாத்திருக்காண்டி பாகிஸ்தானுக்கு. இப்படி இந்த கொலை செய்யப்பட்டிருப்பார்ல அவருடைய குடும்பம் யாரு, அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு போய் பார்த்து காலில் விழுந்து குஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 கோடி ரூபாய் உங்களுக்கு தந்துடுறோம், இவன் நம்ம நாட்டில இருந்து 5 கோடி ரூபாய் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவன் அந்த கொலையாளி நாங்கள் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அவன் பேப்பர் வாங்கி அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் ஷார்ஜாவுல போய் கொடுத்து அவர் தூக்கு தண்டனை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. 17 பேருக்கு தூக்கு கொடுத்து இப்ப இல்ல. ஆனா எதுக்கு சொல்ல வர்றேன், இவங்க திருந்துற மாதிரியே இல்ல, இவங்க இங்கே விட மாட்டேங்கிறாங்க, அங்கே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிகிறது, உரிமை யாருக்கு? சட்டம் இப்படி நிலைநாட்டப்படுத்தீங்களா? ஒரு அரசாங்கம், இவ்வளவு பெரிய அரசாங்கம் கேட்டும் கூட இந்தியாவுக்கு செல்ல நாடு, இந்தியாவுடைய ரூபாயை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயன்படுத்தி அந்த அளவுக்கு இந்தியாவோட 2.5 கலந்து இருக்கிற ஒரு நாடு, இந்தியாவோட ஒரு அபிமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தும் கூட இவங்க கேட்கிறாங்க, அவன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். உடனே என்ன செய்யறாங்க, வெற்றி வெற்றி கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. எதை வச்சு கொண்டு வந்த? அப்படியே இந்த குற்றவாளி தப்பிச்சு வர்றதா இருந்தா கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உரிமையை வைத்து நீ வந்திருக்கிறாய். இந்த ஜனாதிபதியை நம்பினா உருப்படுமா? இது ஈஸியான முறையா போச்சா? இல்ல அப்படி செஞ்சா கூட கொலையாளி எதை வச்சு வந்தான்? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த உரிமையை குடும்பத்தார் மன்னிச்சாங்க. ஒரு 5 கோடி ரூபாய், சரி அவனால என்ன சம்பாதிப்பான், இத்தனை வருஷம் இருந்தா என்ன சம்பாதிப்பான், யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பான், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வேணும் சொல்லி அவங்க சந்தோஷம் செட்டில் ஆகிட்டாங்க. எதுக்கு நம்ம உசுர எடுக்க, நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி இந்த 5 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு வந்தான் பாருங்க. அதனால எல்லாரும் பயப்படுவான். அப்ப இந்த 17 பேருக்கு அவன் அரசாங்கம் போய் 5 கோடி ரூபாய் கொடுத்தீங்க, கொடுத்தாலும் எப்படி விடுதலை ஆனது? இந்தியாவுடைய இஸ்லாமிய சட்டம் அவனை விடுதலை செஞ்சிருக்கிறது. இப்படியான காரணமும் இங்க இருக்கிறது. இப்ப கிட்டத்தில் கூட என்னாச்சு, இலங்கை பெண்ணை சுரேஷ்ங்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, சுரேஷ் காளிதாஸ் 2 பேரும் நினைச்சாங்க இலங்கை பொண்ணை கொண்டுட்டாங்க. அப்புறம் என்ன சாச்சு, இவங்க கத்துனாங்க, இங்க இருந்து எம்பில இருந்து தமிழ்நாட்டு ஆளு அவர் விடுதலை செய்யணும் எம்பி எல்லாம் கத்துறாங்க. ஒரு குவைத்துல தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள், காப்பாத்துங்க. குவைத்துல மன்னர் போய் கேட்டா நமக்குள்ள முடியாதுங்க, நான் என்ன ராஜாவா, இங்க ஒண்ணும் செய்ய முடியாது, சட்டம் தாங்க பேசும், எங்களுக்கு ஒண்ணும் முடியாது. அப்புறம் என்ன செய்யறது, இலங்கை பெண்ணுடைய குடும்பத்தார் தான். உடனே இலங்கைக்கு போய் இதே மாதிரி அங்க சரி கட்டி அங்க பேசி எல்லாம் சரி பண்ணி என்ன செஞ்சாங்க, அந்த குடும்பத்தாருக்கு தொகை வேண்டியெல்லாம் கொடுத்து மத்திய அரசு போய் அந்த ரெக்கார்டெல்லாம் கொடுத்த உடனே அந்த குடும்பத்தார் ஓகேட்டாங்க. பாதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணுடைய குடும்பத்தார் மன்னித்து விட்டார்கள், வெளியே வந்துட்டாங்க. அப்ப இது கருணை மனுங்கிற விஷயத்தை நீ எப்படி பயன்படுத்துற, நாங்க எப்படி பயன்படுத்துறோம்? எந்த கருணை மனு நல்லது? இவன் பாதிக்கப்பட்டவன மன்னிச்சுட்டான், அவன் அறுவலை தூக்க மாட்டான்ல. நீ கருணை மண்ணில் மன்னிச்சுனா எனக்கு கோவமா இல்லையா? எங்க அப்பனை கொலை செஞ்ச ஒரு ஆளை நீ மன்னிச்சுட்டேன்னா அப்ப நான் கொள்றேன்னு வருவேனா இல்லையா? இப்ப நீ கொடுக்காது நான் தானே கொடுப்பேன். அப்ப நான் மனசு ஆறாதுல, எனக்கு நான் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி செஞ்சா அவனுக்கு கோவம் வராது, சரி பலி வாங்க மாட்டான். சரி நம்ம சரி பேசி தொலைஞ்சு போயிட்டாங்க, ரூபா தந்துட்டாங்க, 5 கோடி ரூபாய் பெரிய தொகை வாங்கி உனக்கு தொலைஞ்சு போய் அப்படின்னு விட்டான்னு வைங்களேன், பழி வாங்க நடக்காது. அப்ப இந்த ஒரு காரணத்தினாலையும் அதை செஞ்சாங்க. அதே நேரத்தில் ரிசானாண்டு ஒரு பெண்ணு அதுக்கு மரண தண்டனை போச்சாங்க. எவ்வளவு அரசாங்கம் பேசி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. ஏன் அந்த ஷேக் வாங்க மாட்டேன்ட்டார், எனக்கு நஷ்டம் எல்லாம் தேவையில்லை, என் பிள்ளைய கொண்டாளுக்கு தண்டனை வேணும், ஒண்ணும் செய்ய முடியல. எவ்வளவு கெஞ்சினாங்க அரசாங்கம்லாம், சட்டம் தான் வளையாதுன்னு சொல்லி மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க தண்டனை. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் மிஸ்டேக். முதல் மிஸ்டேக் என்ன, உன்னுடைய கருணை மனு ஒழிச்சுட்டா தான் குற்றமுறை. மரண தண்டனை இருந்தா மட்டும் பத்தாது, கருணை சட்டத்தையும் கடமையாக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது இந்த கருணை மனு கான்செப்டை எடுத்தால் மட்டும்தான் குற்றவாளிக்கு பயம் வரும். கருணை மனு இருக்குமையானால் குற்றவாளிக்கு பயம் வராது. ஒரு மிஸ்டேக் செய்யறானா இன்னும் 2 மிஸ்டேக் செய்யறான். அதனால ஒரு கால மருந்து, இந்த மரண தண்டனைங்கிற மருந்து குற்றங்களை ஏன் குறைக்கல என்று சொன்னா, நீ 3 மிஸ்டேக் பண்ற, மருந்து சாப்பிடும்போது 3 வகையான தப்பு செய்யற. ஒரு தப்பு கருணை மனு, இன்னும் 2 தப்பையும் நம்ம பார்த்து விட்டு நாளைக்கு பார்க்கலாம்.